You be sure just say just what the tape says. ஒளிநடாக்கள் சொல்லுவதையே சொல்ல நீங்கள் லட்சியமுள்ளவர்களாயிருங்கள். Don't say nothing else. See, because I don't say that of my own. It's him that says it. வேறொன்றையும் சொல்லாதீர்கள். புரிகின்றதா? காரணம், இதை நான் என் சுயமாய் சொல்லவில்லை. தேவன் தான் இதை கூறுகிறார். இயேசு கிறிஸ்துவாகிய உம்முடைய குமாரனையும் மற்றும் எல்லா காரியங்களையும் கிறிஸ்துவுக்குள் இலவசமாய் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். இயேசுவானவர் கல்வாரியிலே எங்களுக்காக கொடுத்த இந்த மகத்தான உன்னத பலியினால் எங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கின்ற ஸ்லாகியங்களுக்காக கர்த்தாவே, நாங்கள் உமக்கு நன்றியுள்ளவர்களாயிருக்கிறோம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிற இந்த ஆறுதலை குறித்து நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாகவும் உம்மாலே தயபெறும்படியாகவும் அது மீண்டுமாக எங்களை ஐக்கியத்திற்குள்ளாக ஒப்புரவாக்கினது. எப்பொழுது நாங்கள் இதற்காக நன்றியுள்ளவர்களாய் இருக்கிறோம். எங்களுக்குள் இருக்கின்ற எல்லாவற்றோடும் அதை விசுவாசிக்கும்படியான விசுவாசத்தை நீர் எங்களுக்கு அருளுமாறு ஜெபிக்கிறோம். எப்பொழுது கர்த்தாவே, இந்த நாளின் எல்லா பாடுகளையும் இந்த ஜீவியத்தின் எல்லா கவலைகளையும் நாங்கள் ஒதுக்கி வைத்துவிட்டு வாயிற்காப்போனிலிருந்து போதகர் வரையிலும் எங்களுடைய சிந்தையில் இப்பொழுது ஒன்றுமற்றவர்களாய் இருந்து, ஆனால் எங்களுடைய ஒன்று கூடுதலினால் நாங்கள் நன்மையான ஏதோ ஒன்றை செய்து முடிக்கும்படியாகவும் உம்மை குறித்து அதிகமாய் அறிந்து கொள்ளவும் பரிசுத்த ஆவியானவர் எங்களிடத்தில் பேசுவதை பயபக்தியோடு கேட்கும்படியாய் காத்திருப்போமாக. ஏனென்றால் கர்த்தாவே, உண்மையாகவே நாங்கள் அதற்காகத்தான் இந்த உஷ்ணமான நாளில் வந்திருக்கிறோம். உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாக எங்களிடத்தில் பேசும். ஜீவனுள்ள வார்த்தையானது எங்களுக்குள் வாசமாயிருந்து எங்களுக்குள் நிலைத்திருப்பதாக. அதாவது நாங்கள் உலகத்திற்கேற்றபடி உருவாக்கப்பட்டு வேஷம் தரிப்பிக்கப்படாமல் எங்களுடைய ஆவியின் புதிதாகுதலினால் தேவனுடைய குமாரனின் சாயலுக்கு மறுவமாக்கப்படுவோமாக. ஓ, நாங்கள் அதை நினைக்கும் போது எங்களுடைய இருதயங்கள் நடுங்குகிறது. நாங்கள் தேவனுடைய குமாரர் என்றும் தேவனுடைய குமாரத்திகள் என்றும் அழைக்கப்படுவதை அறிந்து கொள்ள சந்தோஷமானது எங்களுடைய ஆத்துமாக்களை நிரப்புகிறது. நாங்கள் அவருடைய இரண்டாம் வருகையின் விளிம்பில் நிற்கிறோம். எல்லா தேசங்களும் ராஜ்யங்களும் எங்கள் பாதங்களின் கீழே நடுங்கிக் கொண்டிருக்கின்றன. உலகத்தின் எல்லா காரியங்களும் மறைந்து கொண்டே போகிறது. ஆனால் என்றோ ஒரு நாள் அவர் வந்து ஒருபோதும் முடிவே இல்லாததும் அல்லது ஒருபோதும் அசைக்கப்படாத ஒரு ராஜ்யத்திற்கு கொண்டு செல்வார் என்பதை அறிந்திருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் அந்த ராஜ்யத்தின் பிரஜைகளாய் இருக்கிறோம் என்பதை நினைத்து பார்க்கிறோம். ஓ தேவனே, வார்த்தையாகிய தண்ணீர் கழுவுதலின் மூலமாக பரிசுத்த ஆவியினால் இன்றைக்கு எங்களுடைய இருதயங்களையும் செவிகளையும் விருத்த சேதனம் செய்யும். ஏனென்றால் நாங்கள் இதை அவருடைய நாமத்தில் அவருடைய மகிமைக்காக கேட்கிறோம். ஆமேன். நான் இந்த காலை இந்த பொருளை அணுக விரும்புகிறேன். ஏனென்றால் ஒரு சுகமளிக்கும் ஆராதனை இருக்கப் போவதாக இருந்தால் நான் சிறு வித்தியாசமான ஒன்றின் பேரில் பேசப்போவதாக இருந்தேன். ஆனால் ஜெப அட்டைகள் 8 மணியிலிருந்து 8:30 மணி வரையிலும் அல்லது 9 மணி வரையிலும் கொடுக்கப்படும் என்று நாங்கள் அறிவித்து விட்டோம். நான் இப்பொழுதுதான் ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னர் பில்லி வீட்டிற்கு வந்து இங்கு ஒருவருமே இல்லை என்றும் ஆகவே அவன் ஜெப அட்டைகளை கொடுக்கவில்லை என்றும் அவன் கூறினான். ஆகையால் நான் சபையின் ஒரு திருத்துதலுக்காக இந்த பாடப்பகுதியை எடுப்பதை குறித்து சிந்தித்து பார்த்தேன். ஆகையால் உலகத்தால் வஞ்சிக்கப்பட்ட ஒரு சபை என்ற பொருளின் பேரில் பேச விரும்புகிறேன். நான் இப்பொழுது நியாயாதிபதிகளின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து துவங்கி சிலவற்றை வாசிக்க விரும்புகிறேன். அப்பொழுது தெளிலால் சிம்சோனை பார்த்து, இதோ என்னை பரியாசம் பண்ணி எனக்கு பொய் சொன்னாய், இப்போதும் உன்னை எதினால் கட்டலாம் என்று எனக்கு சொல்ல வேண்டும் என்றாள். அதற்கு அவன், இதுவரைக்கும் ஒருவேளைக்கும் வழங்காதிருக்கிற புது கயிறுகளால் என்னை இறுக கட்டினால் நான் பலட்சியமாகி மற்ற மனுஷனைப் போல் ஆவேன் என்றான். அப்பொழுது தெளிலாள் புது கயிறுகளை வாங்கி அவைகளால் அவனை கட்டி, சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்துவிட்டார்கள் என்றாள். பதிவிருக்கிறவர்கள் அறை வீட்டில் இருந்தார்கள். ஆனாலும் அவன் தன் புயங்களில் இருந்த கயிறுகளை ஒரு நூலைப் போல் அறுத்து போட்டான். பின்பு தெளிலால் சிம்சோனை பார்த்து, இதுவரைக்கும் என்னை பரியாசம் பண்ணி எனக்கு பொய் சொன்னாய், உன்னை எதினாலே கட்டலாம் என்று எனக்கு சொல்ல வேண்டும் என்றாள். அதற்கு அவன், நீ என் தலைமயிரின் 7 ஜடைகளை நெசவு நூல் பாவோடே பின்னிவிட்டால் ஆகும் என்றான். அப்படியே அவள் செய்து அவைகளை ஆணியடித்து மாட்டி, சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றாள். அவன் நித்திரை விட்டு எழும்பி நெசவு ஆணியையும் நூல் பாவையும் கூட பிடுங்கிக் கொண்டு போனான். அப்பொழுது அவள் அவனை பார்த்து, உன் இருதயம் என்னோடு இராதிருக்க உன்னை சிநேகிக்கிறேன் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நீ இந்த 3 விசையும் என்னை பரியாசம் பண்ணினாய் அல்லவா?
உன்னுடைய மகாபலம் எதனாலே உண்டாயிருக்கிறது என்று எனக்கு சொல்லாமற் போனாயே என்று சொல்லி, இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டிக் கொண்டிருக்கிறதினால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டு தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, சவரகன் கத்தியின் தலையின் மேல் படவில்லை, நான் என் தாயின் கர்ப்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனானவன், என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போம், அதனாலே நான் பலட்சியமாகி மற்ற எல்லா மனுஷரைப் போலும் ஆவேன் என்று அவளிடத்தில் சொன்னான். அவன் தன் இருதயத்தை எல்லாம் தனக்கு வெளிப்படுத்துவதை தெளிலால் கண்டபோது அவள் பெலிஸ்தரின் அதிபதிகளுக்கு ஆள் அனுப்பி, இந்த ஒரு விசை வாருங்கள், அவன் தன் இருதயத்தை எல்லாம் எனக்கு வெளிப்படுத்தினான் என்று சொன்னாள். அப்பொழுது பெலிஸ்தரின் அதிபதிகள் வெள்ளிக்காசுகளை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு அவளிடத்துக்கு வந்தார்கள். அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமையிலின் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்துவிட்டார்கள் என்றாள். அவன் நித்திரை விட்டு விழித்து, கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். இப்பொழுது நான் இந்த பொருளுக்காக வெளிப்படுத்துகிற விசேஷ புத்தகத்தில் கண்டறிந்த பாடப்பகுதியை 2ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம் துவங்கி 23வது வசனம் வரை வாசிக்க விரும்புகிறேன். அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடைய விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன். அப்பொழுது நானே உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின்படியே பலனளிப்பேன். கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதங்களை வாசிக்கப்பட்ட தம்முடைய வார்த்தையோடு கூட்டுவாராக. சிம்சோன் சபையைப் போலவே மகத்தாய் செயல்படும்படிக்கு சரியாய் துவங்கினான். அவன் சரியான திக்கிலிருந்து துவங்கினான். அவன் துவங்கின போது ஒரு அஞ்சா நெஞ்சமுடைய வல்லமையான மனிதனாக அழைக்கப்பட்டான். அவன் அவருடைய வார்த்தைகளை காத்துக்கொண்டு அவருடைய கட்டளைகளை நிறைவேற்றி கர்த்தருக்கு சேவை செய்பவனாகவே துவங்கினான். அது ஏறக்குறைய சபையைப் போலவே இருந்தது. அது சரியாக துவங்கினதை நாம் ஒரு உலக பிரகாரமான சொல்லமைப்பில் கூறுவது போல கூறினால் சரியான நிலையிலிருந்துதான் துவங்கினான். கர்த்தருடைய கற்பனைகளை காத்துக்கொள்ள துவங்கினான். சிம்சோன் கர்த்தரை பின்பற்றின வரையிலும் கர்த்தர் சிம்சோனை உபயோகித்தார். ஏனென்றால் தேவன் எவரையுமே அவரை பின்பற்றுகிற எவரையுமே காத்துக்கொள்ளவும் உபயோகிக்கவும் முடியும். ஏனென்றால் அது தேவனுடைய அலுவலாயிருக்கிறது. ஆனால் நாம் தேவனுடைய காரியங்களில் இருந்து தூரமாய் விலகிச் செல்லும் போது அப்பொழுது தேவனால் நம்மை ஒருபோதும் உபயோகிக்கவே முடியாது. நாம் தேவனுடைய கட்டளைகளின்படியே உறுதியாய் நடக்கும் போது, நாம் வேதாகமத்தின் பக்கங்களில் தரித்திருந்து எழுதப்பட்ட வார்த்தையினால் ஆராதிக்கும் போது, அவரை ஆவியிலும் சத்திய வார்த்தையிலும் ஆராதிக்கும் போது, அப்பொழுது தேவன் எந்த தனிப்பட்ட நபரையுமே உபயோகிக்க முடியும். ஆனால் அவர்கள் ஏதோ ஒன்றை பின்பற்றி விலகி செல்லும்படியான ஒரு கருத்தை தெரிந்தெடுக்கும் போது அப்பொழுது தேவன் அந்த நபரை ஒருபோதும் உபயோகப்படுத்தவே முடியாது. ஆகையால் சிம்சோன் இன்றைய சபையின் ஒரு சிறந்த பிரதிநிதியாய் விளங்குகிறான். சபையானது துவங்கின போது தேவனால் சபையை உபயோகிக்க முடிந்தது. ஏனென்றால் சபையானது கர்த்தருடைய கட்டளைகளை ஊக்கமாய் பின்பற்றி சென்று அவருடைய எல்லா நியாய தீர்ப்புகளையும் அவருடைய நியமங்களையும் கைக்கொண்டு அவருடைய எல்லா கற்பனைகளையும் நிறைவேற்றினது. தேவன் சபையோடு இருந்தார். ஆனால் சபையின் மத்தியில் அப்பேற்பட்டதான பலவீனமான ஒரு ஸ்தானம் இருக்கிறது என்பது தென்படுகிறது. நினைவிருக்கட்டும், நாம் ஒரு வனபோஜனத்தில் இல்லை, ஆனால் நாம் ஒரு யுத்தகளத்தில் இருக்கிறோம். அநேக ஜனங்கள் அவர்கள் கிறிஸ்தவர்களாக தொடங்கும் போது அவர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அவ்வளவுதான் என்றும் அதுவே இதை என்னென்றைக்குமாய் தீர்க்கிறது என்றும் அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற காரணத்தால் ஒவ்வொரு காரியமும் எளிதாய் வரப்போகிறது என்றும் வெறுமன நினைக்கிறார்கள். உங்களுடைய சிந்தையில் அவ்வாறு ஒருபோதும் நினைக்க வேண்டாம். ஏனென்றால் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடவே நான் ஒரு கிறிஸ்தவனானேன். யுத்த அணிவரிசைகளில் சேரவே நான் ஒரு கிறிஸ்தவனானேன். நாம் கிறிஸ்தவ போர் வீரர்களாய் இருக்கிறோம். நாம் எப்படி போரில் போரிட வேண்டும் என்பதை அறிய, எப்படி தற்காப்பு செய்து முற்றுவிக்க வேண்டும் என்று அறிய எதிரியின் எல்லா உபாய தந்திரங்களையும் அறிந்தவர்களாய் பயிற்றுவிக்கப்பட்டு கொண்டு வரப்பட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அதை நமக்கு வெளிப்படுத்தினால் மட்டுமே நாம் அதை செய்ய முடியும். நாம் யுத்தத்திற்கு செல்லுகிற போது ஏதோ மற்ற தேசங்கள் நமக்கு கூறுகிற அவர்களுடைய கருத்துக்கள் சிலவற்றை நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் நாம் நம்முடைய சொந்த கருத்துக்களை
பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்தும் விதமாக அவர் நமக்கு தரும் கருத்துக்களையே எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவரே கிறிஸ்தவர்களுடைய சேனையின் பிரதான போர்படை தலைவராய் இருக்கிறார். சிம்சோன் நன்றாகவே செயல்பட்டான். அவன் விளையாட்டுத்தனமானவன் என்று நாம் அதை எவ்வாறு அழைப்போம்? அவ்விதமாக ஆக துவங்கும் வரையிலும், அவன் தன்னுடைய சொந்த எல்லையை விட்டு போக துவங்கும் வரையிலும் அவன் ஒரு மகத்தான மனிதனாயிருந்தான். சபையும் நன்றாகவே செயல்பட்டது. அவர்கள் தங்களுடைய எல்லை விட்டு செல்ல துவங்கும் வரையிலும் சரியாகவே இருந்தனர். சிம்சோன் சரசமாட துவங்கினான். அவன் இஸ்ரேலிய பெண்களோடு சரசமாடிக் கொண்டிருக்கவில்லை, அவன் பெலிஸ்திய பெண்களோடு சரசமாட துவங்கினான். சபையானது செய்ததற்கு அது ஒத்ததாயிருக்கிறது. அது தனக்கு சொந்தமானவர்களோடு அன்பாயிருக்க துவங்கவில்லை. அது புறம்பே உள்ள அவிசுவாசிகளை பின்தொடர்ந்து அவிசுவாசிகளோடு சரசமாட துவங்கினது. அங்கேதான் நாம் நம்முடைய பெரிய தவறை செய்தோம். சபையானது சரியில்லாத காரியங்களை செய்ய துவங்கினது. மிகப்பெரிய தவறுகளில் ஒன்றாயிருந்தது. அது சிம்சோனை போலவே மோசமான தோழமையை வைத்துக் கொள்ள துவங்கினது. சிம்சோன் அவன் கர்த்தருடைய ஜனங்களின் தோழமையில் இருந்த வரையிலும் அவன் சரியாய் செயல்பட்டான். ஆனால் அவன் மோசமான தோழமைகளோடு சரசமாட துவங்கின போதோ அப்பொழுதே அவன் தொல்லைக்குள்ளானான். அது சபையோடும் அதே விதமாகவே இருக்கிறது. சபையானது பயபக்தியாய் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலை பின்பற்றின போது தேவன் அவர்களை ஆசீர்வதிக்க அற்புதங்களும் அடையாளங்களும் அதிசயங்களும் சபையை பின்தொடர்ந்தன. ஆனால் அது மோசமான தோழமையை வைத்துக் கொள்ளவும் உலகத்தோடு இருக்கவும் துவங்கின போதோ அது மோசமான காரியங்களில் ஒன்றை செய்தது. அது செய்த முதல் காரியம், அது விசுவாசிகளுக்குள் இருந்த ஐக்கியத்தை குலைத்து ஸ்தாபனமாக துவங்கிறது. ஏனென்றால் தேசங்கள் கூட்டிணைவாக்கப்பட்டிருந்தன என்பதை அவர்கள் கண்டறிந்திருந்தனர். ஆனால் இந்த மகத்தான சுவிசேஷம் ஒரு தேசத்திற்கோ அல்லது ஒரு ஜனத்திற்கோ அர்ப்பணம் செய்யப்படவில்லை. இது விருப்பமுள்ளவன் வரக்கடவன் என்றபடி எல்லா தேசங்களுக்கும், எல்லா இனத்தாருக்கும், எல்லா பாஷைக்காரர்களுக்கும், எல்லா ஜனங்களுக்கும் அர்ப்பணம் செய்யப்பட்டிருக்கிறது. தேவன் நமக்காக எல்லைக்கோடுகளை வகுக்க ஒருபோதும் திட்டமிடவில்லை. ஆனால் மனிதர்களோ அவர்களை ஒப்பிட்டு பார்த்து அல்லது பின்பற்றி உலகம் செய்கிறது போலவே செயல்படவும், அவர்கள் செய்கிற காரியங்களை கூறவும், அவர்களுக்கு இருந்த நற்பயனை போன்று அதே விதமான நற்பயனை ஏற்படுத்திக் கொள்ளவும் விரும்பினர். உலகம் செய்கிற எந்த காரியத்தையும் நாம் செய்து ஒரு வெற்றியை ஒருபோதும் உண்டாக்க முடியாது. நாம் தேவனுடைய நியமங்களையும் அவருடைய வழியில் காரியங்களையும் செய்து பின்தொடர்கிற போது மட்டுமே நாம் வெற்றியுடையவர்களாக இருக்க முடியும். நாம் உலகத்தை முன்மாதிரியாக கொண்டு செயல்படுபவர்களாய் ஒருபோதும் இருக்க முடியாது. சிகரெட் நிறுவனம் தன்னுடைய மகத்தான வெற்றியை தொலைக்காட்சி மூலம் சந்தித்திருக்குமானால், பீர் மற்றும் விஸ்கி போன்ற மதுபான நிறுவனங்கள் தொலைக்காட்சியின் உதவி மூலமாய் தங்களுடைய மகத்தான வெற்றியை சந்தித்திருந்தாலும் சபையானது தொலைக்காட்சியினால் தன்னுடைய வெற்றியை நிலைநாட்டும் என்பதற்கு ஒரு அடையாளமும் இல்லை. சபையின் வெற்றியானது சுவிசேஷத்தின் பிரசங்கத்தில், தேவனுடைய வல்லமையில், ஆவியின் கிரியைகளை வெளிப்படுத்தி காட்டுவதில் இருக்கிறது. நாம் தொலைக்காட்சியானது சிகரெட் நிறுவனங்களுக்கும் மற்ற நிறுவனங்களுக்கும் என்ன செய்துள்ளது என்ற காரணத்தை கூற முடியாதே. அந்த ஜனங்களோடு ஒப்பிட்டு பார்க்க முயற்சிக்கும்படியான எந்த வேத வாக்கியமும் நமக்கு கிடையாது. நாம் அதை செய்கிற வரையிலும் நாம் அதிக எண்ணிக்கையுள்ள ஜனங்களை கூட்டி சேர்க்கலாம். ஆனால் அதை செய்ய தேவன் நம்மை நியமிக்கவில்லை. நாம் பெயர் பெற்றவர்களாகி விரைவாக முன்னேறி பெரிய ஸ்தாபனங்களாய் மகத்தான புகழ்மிக்க காரியங்கள் சம்பவிப்பதன் காரணத்தால் அதுவே ஒரு வெற்றி என்று நாம் நினைக்கிறோம். ஆவிக்குரிய பிரகாரமாக நாம் ஒவ்வொரு நாளும் மரித்துக் கொண்டே இருக்கிறோம். நாம் இந்த காலை 1 கோடி பேர்களோடு பலமாய் நின்று பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இல்லாதிருப்பதை காட்டிலும் நம்மோடு பரிசுத்த ஆவியோடு உள்ள 10 பேரோடு பலமாய் நின்றால் நாம் நன்றாய் செயல்படலாம். நாம் உலகத்தோடு ஒப்பிட்டு பார்க்க முடியாது. முதலாவது காரியங்களில் ஒன்று என்னவென்றால், சபையானது தன்னை ஸ்தாபனமாக்கிக் கொள்ள துவங்கினது. முதலாவது ஸ்தாபனம் கத்தோலிக்க சபையாய் இருந்தது. பின்னர் லூத்தரன் சபை உருவானது. கத்தோலிக்க சபையில் அவர்கள் அதை ஒரு ஸ்தாபனமாக ஸ்தாபித்துக் கொண்ட போது ஒரு நாள் அங்கே ஒரு சத்தம் உண்டாகி, சிம்சோனே, பெலிஸ்தியர்கள் உண்மையில் வந்து விட்டார்கள் என்றது. சிம்சோன் கத்தோலிக்க சபையின் கட்டுக்கயிர்களை அறுக்க மார்ட்டின் லூத்தர் ஸ்தாபனத்தோடு வெளியே வந்தார். பின்னர் தெளிலால் செய்தது போல மற்றொரு கயிற்றினால் கட்டினார்கள். அவர்கள் துவக்கத்தில் பரிசுத்த ஆவியினால் அழைக்கப்பட்ட மனிதர்களாய், தேவனால் அழைக்கப்பட்ட மனிதர்களாய் இருப்பதற்கு பதிலாக ஒரு கால் அவர்களுடைய மொழியின் முதலெடுத்து கூட தெரியாது இருந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் கிறிஸ்துவை அறிந்திருந்தனர். பின்னர் சபையானது கவர்ச்சி தோற்றமுடைய ஒரு வகையான அரசியல் சொற்பொழிவாளர்களை போன்றவர்களை பெற்றுக் கொண்டது. அவர்கள் தங்களுடைய பிரசங்கிமார்களுக்கு திருச்சபையின் அறிவார்ந்த திருத்தந்தை பட்டத்தை கொடுக்க வேண்டியதாய் இருந்தது. ஒவ்வொருவரும் இறைமையியல் பட்டத்தை உடையவர்களாய் இருக்க வேண்டியிருந்தது.
அது சபையை கட்டவிருந்த மற்றொரு கயிறாயிருந்தது. ஜனங்கள் சென்று பயில்கிறார்கள். ஒவ்வொரு வேத பாடசாலையும் எங்களுடைய போதகர் ஒரு இறைமையியல் பட்டதாரி என்று அவர்களுடைய சபையில் பெருமையடித்துக் கொள்ளும்படியான ஒரு மேலான கற்றறிவாளரை உருவாக்க முயற்சிக்கிறது. ஆகவே அவர்கள் என்ன செய்தனர்? ஒருவர் மற்றவரை காட்டிலும் அறிவாற்றல் உள்ளவராக இருக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள். பாருங்கள், அது தேவனுடைய பார்வையில் எந்த காரியத்தையும் சுட்டி காட்டுகிறதில்லை. எந்த மனிதனுமே தன்னுடைய உலக பிரகாரமான அறிவை எடுத்து அதனால் தேவனை பிரியப்படுத்த முயற்சிக்க வேண்டியதில்லை. அது தேவனுடைய பார்வையில் அருவருப்பாய் இருக்கிறது. நீங்கள் தேவனை ஒருபோதும் உலக பிரகாரமான புகழார்வங்களினாலும் அறிவினாலும் பிரியப்படுத்தலாகாது. ஏனென்றால் அது தேவனுக்கு விரோதமான பகை என்று வேதம் கூறுகிறது. அவர் அதை செய்ய முடியாது. ஒவ்வொருவரும் எல்லா ஞானத்தையும் உடையவர்களாய் இருக்க முயற்சிக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றும் எந்த வார்த்தைகளை கூற வேண்டும் என்றும் அறிந்திருக்கிறார்கள். அது பாவத்தை வெளிப்படுத்தி மனித இருதயத்தை ஆழ்த்துகிற பரிசுத்த ஆவியின் செய்தியாய் வல்லமையாய் நிரூபிக்கப்படுகின்ற ஒன்றாய் இருப்பதற்கு பதிலாக வெறுமன ஒரு அரசியல் சொற்பொழிவாய் ஆகிவிட்டது. அவர்கள் அரசியல் சொற்பொழிவுகளுக்காக பயிற்றுவிக்கப்படுகின்றனர். அது நமக்கு தேவையில்லை. பவுல், வசனம் எங்களிடத்தில் வந்தது மட்டுமின்றி இல்லை, சுவிசேஷமானது வசனத்தோடே மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியின் வெளிப்படுத்தலோடும் வந்தது என்றான். அதுவே சுவிசேஷத்தை கொண்டு வந்தது. பரிசுத்த ஆவியின் வல்லமைகளை கிரியைகளின் மூலம் நிரூபித்தல். ஆனால் இந்த மனிதர் எல்லோருமே வேத பாடசாலைகளுக்கு சென்று அவர்கள் எப்படி ஜனங்களுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்றும், அவர்கள் தங்களை எப்படி காட்சியளிக்க வேண்டும் என்றும், அவர்கள் எப்படி உடை உடுத்த வேண்டும் என்றும், மற்றும் அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றும், அவர்கள் ஒருபோதும் தவறாக இலக்கணத்தை உபயோகிக்க கூடாது என்ற மேலான கல்வியை அவர்கள் கற்றுக்கொள்ளுகிறார்கள். இப்பொழுது ஒரு அரசியல் சொற்பொழிவிற்கு அது சரியானது. ஆனால் நாம் மனித வார்த்தைகளின் வசீகரிப்பின் பின்னே இருக்கவில்லை. பவுல், நான் பிரசங்கித்த சுவிசேஷம் அந்த விதமாய் வராமல் பரிசுத்த ஆவியின் புதுப்பித்தலினாலும் உறுதிப்படுத்தும் பலத்தினாலும் வந்தது என்றான். அது உங்களுடைய ஞானத்தினால் அல்லது நீங்கள் நம்பிக்கை வைக்கும் மனித ஞானத்தினாலான சரியான இலக்கிய நய சொற்பொழிவினால் வருகிறதில்லை. ஆனால் அது உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் வல்லமையான உறுதிப்படுத்துதலின் மூலமாய் வருகிறது. அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையில் அவரை அறிவதே சுவிசேஷமாகும். ஒவ்வொரு ஸ்தாபனமும் ஒவ்வொருவரும் தான் மற்ற மனிதனை காட்டிலும் சற்று சாதுரியவான் என்று எண்ணிக்கொள்ளவே முயற்சிக்கிறான். மெத்தோடிஸ்டுகள் நாங்கள் சாமர்த்தியமான மனிதனை பெற்றுவிட்டோம் என்பார்கள். பாப்டிஸ்ட் மற்றும் கிறிஸ்துவின் சபை முதலானவர்கள் அவர்கள் எல்லோரும் நாங்கள் தான் சாமர்த்தியசாலிகள், நாங்கள் எங்களுடைய ஜனங்களை சாதாரண மனிதன் வெறுமனை வெளியே சென்று சுவிசேஷத்தை பிரசங்கிக்க நாங்கள் அனுமதிக்கிறதில்லை என்று கூறுவார்கள். ஆனால் அவர்கள் ஒவ்வொருவராக இவர்களை தெரிந்தெடுக்கிறார்கள். ஓ தேவனே, இரக்கமாயிரும். அவர்களை ஒவ்வொருவராக தெரிந்தெடுக்கிறார்கள். அவர்களுடைய குறிப்பிட்ட போதகத்தினால் அவர்கள் தோய்விக்கப்படுவார்களானால் அப்பொழுது அவர்கள் சபையில் அவர்களை அனுப்புகிறார்கள். தேவன் அவனை எவ்விதத்திலும் தொடவே முடியாது. நான் பரிசுத்த ஆவியினால் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிற யாராவது ஒருவர் எனக்கு பிரசங்கிக்க விரும்புகிறேன். மனிதனால் அல்லது ஸ்தாபனங்களால் தேர்ந்தெடுக்கப்படாதவனையே தேவன் எழுப்புகிறார். அனைத்துமே அறிவு. அவர்கள் நாங்கள் அதை குறித்து எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறோம் என்கிறார்கள். அவர்களில் சிலர் பரிசுத்த ஆவியின் முதல் எழுத்தையே அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் அதை மறுதளிக்கிறார்கள். இது சுமார் 10 வருடங்களுக்கு முன்னர் கலிபோர்னியாவில் ஒரு நாள் நான் வாசித்த ஒரு சிறு புத்தகத்தை குறித்து எனக்கு நினைப்பூட்டுகிறது. நான் அதை பழைய புத்தக கடையில் எடுத்தேன். நான் அதன் ஆசிரியர் யார் என்பதை மறந்துவிட்டேன். வெறுமன 10 சென்ட் விலையுள்ள ஒரு சிறிய புத்தகம். ஆனாலும் அது வேடிக்கையானதாகவும் தந்திரமானதாகவும் காணப்பட்டாலும் அது சில நல்ல கருத்துக்களை கொண்டதாயிருந்தது. ஆனால் எனக்கோ சரியாக தேவனை போன்று எனக்கு காணப்பட்ட ஏதோ ஒன்றை நான் அங்கே கண்டேன். அந்த சிறு கதைகளில் ஒன்று விதமாய் ஆரம்பித்தது. ஒரு நாள் காலை ஒரு பெரிய கோழிக்கூண்டில் அறிந்து கொள்ளப்பட வேண்டியதாக இருந்த எல்லா அறிவையும் தான் பெற்றிருந்ததாக நினைத்துக் கொண்ட ஒரு குறிப்பிட்ட சிறு சேவல் இருந்தது. எனவே அது பறந்து போய் ஒரு பெட்டியின் மேல் அமர்ந்து தன்னுடைய சிறிய அலையினால் பெட்டியை 4 அல்லது 5 முறைகள் கொத்தி தன்னுடைய சிறிய தலையை துலுக்கி நீங்கள் ஒரு சேவல் கூவுவதையே கேட்டிராதை போன்று கூவிற்று. அது மற்றவர்களை அவர்களுடைய கவனத்தை கவர்ந்து அது, இந்த கோழிக்குண்டில் இருக்கும் சீமான்களே, சீமாட்டிகளே, நான் இந்த காலையில் உங்கள் யாவரோடும் நாம் திட்டமிட்டிருக்கிற ஒரு மகத்தான கல்வி திட்டத்தை குறித்து பேச விரும்புகிறேன் என்றது. தொடர்ந்து அது தன்னுடைய அழகிற்கு மேலே தன்னுடைய சிறு மூக்கு கண்ணாடியை எடுத்து சரி செய்வது போல செய்து, என்னுடைய படிப்பாய்வில் எனக்கு அதிகப்படியான அறிவு தேவையாய் உள்ளது என்றது. மேலும் அது, கோழிகளாகிய நாம் நம்மை அதிகப்படியான ஞானத்தினால் மேன்மையாக்கிக் கொள்ள முடியும் என்பதை நான் தீர்மானித்திருக்கிறேன். ஆகையால் அது எங்கே என்று நான் உங்களுக்கு கூற முடியும் என்றும், நாம் ஒரு குறிப்பிட்ட குண்டிலோ அல்லது பொந்திலோ தோண்டினால்
நாம் நமக்கு மேம்பட்ட கூவும் தன்மையை உண்டு பண்ணும் கவர்ச்சிகரமான சிறைகளுக்கான ஒரு குறிப்பிட்ட ஊட்டச்சத்தை கண்டுபிடிக்கலாம். மேலும் நாம் இன்னும் பல வித்தியாசமான வழிகளில் எப்படி நம்மை மேன்மையாக்கிக் கொள்ள முடியும் என்பதை நான் உங்களுக்கு கூற முடியும் என்றது. அப்பொழுது அந்த சிறிய இளம்பட்டை கோழிகள் தங்களுடைய சிறிய சிவந்த கொண்டைகளோடு அவைகள் அப்படியே கொக்கரித்து, இவன் அருமையானவன் அல்லவா என்றன. அவைகள் நிச்சயமாகவே அவனை வியந்து பாராட்டின. அவர் எப்பேற்பட்ட ஒரு திறமையான சேவல்! அது இங்குள்ள சில வேத பாடசாலை பிரசங்கிமார்கள் சிலரை எனக்கு நினைப்பூட்டுகிறது. அப்படிப்பட்ட ஒரு திறமை மிக்க மனிதன் நாம் மற்ற கோழிகளோடு ஒட்டிக்கொண்டு சுற்ற வேண்டிய அவசியமே இல்லை. நாம் யாவரும் அவனோடு போகத்தான் வேண்டும் என்றன. பாருங்கள், அந்த சிறு சேவல் தன்னுடைய உரையை முடிக்கும் முன்னரே இப்படிப்பட்ட பளபளப்பான ரெக்கைகளை பெற்றிராமல் இருந்த மற்றொரு சிறிய கோழி மற்ற கோழிகளின் முற்றத்திலிருந்து ஓடி வந்து, கோழிகளே, ஒரு நிமிடம் அப்படியே இருங்கள். நான் சமீபத்தில் வானொலியில் கூறின அறிவிப்பை இப்பொழுதுதான் கேட்டேன். கோழிகள் பவுண்டுக்கு 4 சென்டாக விலையேறிவிட்டதாம். எனவே நாளை நாம் யாவரும் இறைச்சிக்காக வெட்டி குவிக்கப்பட போகிறோமே. உங்களுடைய அறிவு என்ன நன்மையை செய்ய போகிறது என்றது. சகோதரனே, நாம் சேகரிக்க முடிந்த எல்லா அறிவும் என்ன நன்மையை செய்கிறது? நாம் 6 அடி உள்ள புழுதியாய் இருக்கிறோமே. நாம் யாவரும் நிமிடத்துக்கு நிமிடம் அங்குலம் அங்குலமாக மரித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய அறிவு ஒன்றுமற்றதாய் கருதப்படுகிறது. நாம் அவரை அறிந்து கொள்ள விரும்புகிறோம், ஆனால் அவர்கள் அதை செய்கிறார்கள். சற்று நேரத்திற்கு முன்பு நான் ஒரு குறிப்பிட்ட சிறு மஞ்சள் நிற குருவியை குறித்து குறிப்பிட்டுக் கொண்டிருந்தேன். அது அறிந்து கொள்ள வேண்டியிருந்த எல்லா அறிவையும் அது அறிந்து கொண்டதாகவும், மற்றும் அது மற்ற எல்லா மஞ்சள் நிற குருவிகளுக்கும் மானிட வர்க்கத்தை குறித்து கூற முடிந்ததை அதிகமாகவே அறிந்ததாகவும் நினைத்துக் கொண்டது. ஆகையால் அது தன்னுடைய கூட்டிலிருந்து பறந்து அவர்கள் எல்லோரையும் குறித்து அது எப்படி அறிந்து கொண்டதென்றும் மானிட வர்க்கத்தை குறித்தும் அது பேச துவங்கினது. மேலும் திடீரென்று பர்டோவிலிருந்து ஒரு பேராசிரியர் நடந்து வந்து அதனிடம் சில உயரிய மெருகேற்றப்பட்ட வார்த்தைகளை பேச துவங்கினார். அந்த சிறு குருவி தன்னுடைய கண்களை சிமிட்டி தன்னுடைய தலையை திருப்பிக் கொண்டது மற்றும் இப்பொழுது அதற்கு கண்கள் இருந்தன. அது அந்த பேராசிரியரை காண முடிந்தது. அதற்கு காதுகள் இருந்தன. அது அவர் கூறினதை கேட்க முடிந்தது. ஆனால் உண்மையாகவே அவர் எதை குறித்து பேசிக் கொண்டிருந்தார் என்பதை அது அறிந்து கொள்ளவில்லை. ஏன்? அது ஒரு மஞ்சள் நிற குருவியின் மூளையே பெற்றிருந்தது. அது வெறுமன ஒரு பறவையின் மூளையே பெற்றிருந்தது. அது பெற்றிருந்ததெல்லாம் அவ்வளவுதான். அது ஒரு மனித மூளையை பெற்றிருக்கவில்லை. ஆகவே அதனால் மானிட வர்க்கத்தைப் போல சிந்திக்க முடியவில்லை. ஒரு மானிட வர்க்கம் ஒருபோதும் தேவனை போன்று சிந்திக்கவே முடியாதே. நீங்கள் மானிடராய் இருக்கின்றீர்கள். உலக பிரகாரமான எல்லா அறிவும் ஒரு மஞ்சள் நிற குருவியின் மூளையை காட்டிலும் மேலானதல்ல. நீங்கள் செய்யும் அனைத்தும் நீங்கள் அதனால் உங்களையே புண்படுத்திக் கொள்ளுகிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவின் சிந்தையுடையவர்களாய் இருக்க வேண்டும். ஜனங்கள் போய் ஸ்தாபனங்களில் சேர்ந்து கொண்டு புதிய பிறப்பிற்கு பதிலாக ஒரு கை குலுக்குதலை பதிலியாக எடுத்துக்கொள்ள காரணம், அவர்கள் புதிய பிறப்பை தவிர்க்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் புதிய பிறப்பை விரும்புகிறதில்லை. நாம் அதை வேதாகமத்திலிருந்து பேசுகிறோம் என்பதை அவர்கள் அறிவார்கள். ஆகவே அவர்கள் அதற்காக ஏதோ ஒரு பதிலியை வைக்க விரும்புகிறார்கள். பெந்தேகோஸ்தே ஜனங்களும் அவ்வளவு மோசமாகி வேறு ஏதோ ஒன்றை பதிலியாக வைக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்களே. அவர்கள் அதை தரம் பிரிக்க விரும்புகிறார்கள். நாம் கரங்களை குலுக்கலாம் மற்றும் சபையில் சேர்ந்து கொள்ளலாம், தெளிக்கப்படுதோ அல்லது ஞானஸ்தானம் கொடுப்பதோ அல்லது வேற ஏதோ ஒன்றை செய்யலாம் என்று அது அப்படியே வகைப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். அவர்கள் புதிய பிறப்பை குறித்து பயப்படுகிறார்கள். அதை குறித்து பிரணாம் கூடாரம் பயமடைந்து கொண்டிருக்கிறது என்று நான் சில சமயங்களில் நம்புகிறேன். இப்பொழுது அது ஒரு பிறப்பு என்பதை நாம் யாவரும் அறிவோம். அது எங்கே இருக்கிறது என்றோ அல்லது எங்கே என்றும் அதன் இருப்பிடம் எங்கே என்றும் நான் கவலைப்படுகிறதில்லை. அது ஒரு அலங்கோலம். ஒரு குழந்தையானது ஒரு தவிட்டு குவியலின் மேலோ ஒரு கடினமான தரையின் மீதோ அல்லது மருத்துவமனையில் இளஞ்சிவப்பு நிறத்தில் அலங்கரிக்கப்பட்ட அறையில் பிறந்தாலும் எப்படியாயினும் அது ஒரு அலங்கோலமானதாகத்தான் இருக்கிறது. ஒரு கன்றுக்குட்டியின் ஒரு பிறப்பாய் இருந்தாலும் வேறெந்த ஒன்றின் பிறப்பாய் இருந்தாலும் அது ஒரு அலங்கோலமானதாகத்தான் இருக்கிறது. ஒரு புதிய பிறப்பு ஒரு அலங்கோலத்தை காட்டிலும் வேறொன்றும் இல்லையே. ஆனால் ஜனங்களோ மிகவும் ஆசார விரைப்பினடை வாய்ந்தவர்களாகி நாம் எங்கே கரங்களை குலுக்குகிறார்களோ அங்கே போவோம். எங்கே அவர்கள் கூச்சலிடாமல் அழாமல் பீடத்தின் மேல் அடித்து கூக்குரலிடாமல் இருக்கிறார்களோ அங்கே நாம் யாவரும் போவோம் என்கிறார்கள். நீங்கள் மனிதத்தன்மையுடையவர்களாயும் கூட இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களே. மரித்து ஜீவனை கொண்டு வருகிற பிறப்பே நமக்கு தேவையாயிருக்கிறது. ஒரு பழைய உருளைக்கிழங்கு வித்தை, ஒரு உருளைக்கிழங்கு வித்தை நீங்கள் அந்த உருளைக்கிழங்கை எடுத்து அதை நிலத்தில் போடுங்கள். நீங்கள் புதிய உருளைக்கிழங்குகளை பெறும் வரை அந்த பழைய உருளைக்கிழங்கு அழுக வேண்டியதாக இருக்கிறது. ஒரு தானியமானது அது அழுகின்ற வரையிலும் புதிய ஜீவனை பிறப்பிக்க முடியாது. ஒரு மனிதனோ அல்லது ஸ்திரீயோ தன்னுடைய அறிவாற்றலும்
தன்னுடைய சுயநலமும் மரித்து அழுகும் வரையிலும் புதிய பிறப்பை ஒருபோதும் பெறவே முடியாது. மரித்து பீடத்தண்டை மரித்து கூச்சலிட்டு எல்லாவித அலங்கோலத்தையும் பெற்று உன்னுடைய வீராப்பு தணிந்து போகும் நிலையில்தான் நீ மீண்டுமாய் தேவனுடைய ஆவியினால் பிறக்கின்றாய். நீ வீரிட்டு அலறினாலும், அந்நிய பாஷைகளில் பேசினாலும், மேலும் கீழுமாக குதித்தாலும், தன்னுடைய தலை வெட்டப்பட்ட ஒரு கோழி சட்டைகளை அடிப்பது போல அடித்தாலும் எனக்கு கவலை இல்லை. நீ புதிய ஜீவனை கொண்டு வருகிறாயே, ஆனால் நாம் அதற்காக வேறேதோ ஒன்றை மாற்றீடு செய்து விட்டோம். நாம் நிச்சயமாகவே முதல் தரமான நவநாகரிக வழியே விரும்புகிறோம். அன்று ஒரு நாள் வெள்ளிக்கிழமை நானும் என் மனைவியும் கடைக்கு சென்று கொண்டிருந்தோம். நான் அதை பற்றியே இடைவிடாமல் பேச வேண்டும் என்று கருதவில்லை. ஆனால் நாங்கள் வீதி வழியாய் சென்ற காரணத்தால் நான் நிர்வாண ஸ்திரீகளுக்காகவே என்னுடைய தலையை ஒரு பக்கமாக திருப்பி வைத்துக் கொண்டேன். நான் ஒரு பார்வையற்ற மனிதனாய் இருந்தபோது அவர் என் கண்களை சுத்தப்படுத்தினால் நான் சரியான காரியத்தையே நோக்கி பார்ப்பேன் என்று நான் தேவனிடம் வாக்களித்திருந்தேன். நான் ஒரு சிலுவையை என்னுடைய காரில் தொங்க வைத்திருக்கிறேன். நான் இப்படிப்பட்ட காரியத்தை காணும்போது நான் சிலுவையை நோக்கி பார்த்து, ஓஹோ தேவனே, அதுவே என் தஞ்சம் என்று கூறும் காரணத்தால் நான் சிலுவையை நோக்கி பார்த்தேன். நான் அந்த ஸ்திரீகளை கண்டேன். மேடா, நாம் இன்றைக்கு ஒரு பெண்ணை கூட பெண்ணினுடைய ஆடை அணிந்தவளாய் காணவில்லையே என்றாள். மேலும் அவள், பெல், அங்கே தன்னுடைய உடலின் மீது சிறிய பட்டைகளை உடைய அந்த ஸ்திரீயை பாரும் என்றாள். தொடர்ந்து, அது தவறு என்று அந்த ஸ்திரீக்கு தெரியாது என்று நீர் என்னிடம் கூற நினைக்கிறீரா என்றாள். அவள் அது தவறு என்பதை அறியாதிருந்தால் அப்பொழுது அவள் தன்னுடைய சுவாதீன சிந்தைக்கு புறம்பே இருக்கிறாள் என்றாள். நான் தேரே ஒரு நிமிடம், அவள் ஒரு அமெரிக்க தேசத்தவள், அமெரிக்கர்கள் செய்வது போலவே அவள் செய்கிறாள் என்றேன். நான் இனியவளே, நான் அண்மையில் பின்லாந்தில் இருந்தேன் என்றேன். நான் அங்கு என்னை அமர செய்த மருத்துவர் மணினன் என்ற ஒரு மனிதனிடம் விசாரித்தேன். நாங்கள் சூனா என்று அழைக்கப்படுகின்ற அந்த சுகாதார குளியல்களுக்காக போய்க் கொண்டிருந்தோம். அவர்கள் அங்கு உங்களை உள்ளே கொண்டு சென்று உங்கள் மீது உஷ்ணமான நீரை அல்லது சூடான கற்பாறைகளில் இருந்து வந்த தண்ணீரை ஊற்றுகிறார்கள். அதனால் உங்களுக்கு வியர்த்து கொட்டுகிறது. பின்னர் அவர்கள் உங்களை குளிர்ந்த நீரில் குதிக்க செய்து பின்பு எழுப்பி விடுகிறார்கள். அதன் பின்னர் உங்களை ஒரு அறைக்குள் கொண்டு செல்ல அங்குள்ள செவிலி தாய்மார்கள் அந்த ஸ்திரீகள் ஆண்களை, நிர்வாணமாய் இருக்கிறவர்களை தேய்த்து விட்டு அவர்களை மீண்டுமாக திரும்பவும் குளத்திற்கு அனுப்புகிறார்கள். நான் உள்ளே செல்ல மாட்டேன். நான் வைத்தியர் மணினன் அது தவறு என்றேன். அவர், அப்படியானால் சரி சங்கை பிரணாம், அது தவறுதான். அப்படியானால் ஒரு ஸ்திரீயை நிர்வாணமாக்கி அவளை மேஜையின் மீது கிடத்தி அவளுக்குள்ள ஒவ்வொரு பாலுணர்ச்சி அங்கங்களையும் பரிசோதிக்கும் உங்களுடைய அமெரிக்க மருத்துவர்களை குறித்து என்ன, மருத்துவமனைகளில் உள்ள உங்களுடைய செவிலி தாய்மார்களை குறித்து என்ன என்றார். நான், சகோதரன் மணினன், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். மணினன், நீர் கூறுவது சரி என்றேன். அது என்ன? இது பழக்க வழக்கங்கள். நான் பாரிஸில் இருந்தபோது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சிறுநீர் கழிக்கும் இடங்கள் ஒரே இடமா இருந்ததை என்னால் நம்ப முடியவில்லை. ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே வீதியின் ஓரத்தில் கழிவறைகள் இருந்ததை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஸ்திரீகள் கடற்கரைக்கு நீந்தி செல்லும் போது, ஒரு இளைஞனும் அவனுடைய காதலியும் நீந்தி குளிக்க செல்லும் போது அவர்களுக்கு ஆடை மாற்றும் அறைகளே இல்லாமல் அவர்கள் தங்களுடைய கடைசி ஆடை மட்டுமா எல்லா ஆடைகளையும் களைந்துவிட்டு பின்னர் தங்களுடைய முதுகு பக்கமாய் திரும்பி ஒரு சிறிய கோடு போன்ற பட்டையார் ஆடையை அணிந்து நீந்த சென்றதை என்னால் நினைத்து பார்க்கவே முடியாதிருந்தது. ஆனால் அது அவண்ணமாகவே இருக்கிறது. அவர்கள் அதற்கு கவனம் செலுத்துவதில்லை. அது பிரான்சின் வழக்கமாய் இருக்கிறது. ஆப்பிரிக்காவில் ஆண்களும் பெண்களும், வாலிபர் மற்றும் வயோதிபர் ஆடை இல்லாமல் பரந்த புல்வெளியினூடாக நடந்து செல்கிறார்கள். ஒரு கழிவறை என்னவென்பதை அல்லது அது போன்ற காரியங்களையே ஒருபோதும் அறியாதவர்கள், அல்லது எவரும் மற்றவருடைய பார்வைக்கு புறம்பே சென்றதே இல்லை. ஆனால் அவர்கள் வித்தியாசத்தையே அறிந்து கொள்வதில்லை. அவர்கள் வித்தியாசம் அறியாதவர்கள். ஆனால் அது தேசங்களின் வழக்கமாயிருக்கிறது. ஆனால் நான், தேனே, நாமோ வித்தியாசமாய் உள்ளோம். நாம் வேறொரு தேசத்திலிருந்து வந்தவர்களாய் இருக்கிறோம். நாம் இங்கு அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிறோம். அதுவே இந்த காரியங்கள் மிகவும் தவறானவை என்பதை காண செய்கிறது. ஏனென்றால் வேதம் இப்படி அறிக்கையிட்டு உரிமை கோருகிறவர்கள் தாங்கள் அந்நியரும் பரதேசிகளுமாய் இருக்கிறார்கள் என்றும் அவர்கள் வரப்போகிற நகரத்தையே நாடி தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதையுமே அவர்கள் தெரியப்படுத்துகிறார்கள் என்று கூறியுள்ளது. இத்தாலியிலோ, பிரான்சிலோ, ஆப்பிரிக்காவிலோ, வேறெந்த தேசத்திலோ இருக்கிற ஒரு மனிதனோ அல்லது ஒரு ஸ்திரீயோ பரிசுத்த ஆவியினால் மீண்டுமாய் பிறந்திருக்கிறவர்கள் அந்த காரியங்களை செய்கிறதில்லை. அவர்கள் அந்த ஆடைகளை அணிய மாட்டார்கள். அவர்கள் அபிதம் நடந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் வேறொரு தேசத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் அதை ஆளுகை செய்கிறவரும் உண்டு பண்ணியவரும் தேவனாயிருக்கிறார். நாம் பரத்திலிருந்து வந்தவர்களாய் இருக்கிறோம். உங்களுக்குள்ளாக இருக்கின்ற ஆவியே உங்களுடைய ஜீவியத்தை செயல்பட தூண்டுகிறதா இருக்கிறது. நீ ஒரு அமெரிக்கனாய் இருந்தால் அமெரிக்கர்கள் செய்கிறதை போன்றே நீ செய்வாய். நீ பிரெஞ்சுக்காரனாய் இருந்தால் பிரெஞ்சுக்காரர்களை போலவே நீ செய்து மற்றவர்களை விமர்சனம் செய்வாய். ஆனால் நீ தேவனை உடையவனாய் இருந்தால் பரலோகத்தில் அவர்கள் செய்கிற விதமாகவே நீ செய்வாய்.
உன்னுடைய ஆவியானது மேலிருந்து வருகிறபடியால் அது உன்னை கட்டுப்படுத்துகிறது. ஏதோ ஒரு சிறிய காரியத்தை நீங்கள் நோக்கி பார்க்கலாம். வேதாகமத்தில் இந்த புதிய நகரத்தை தேடினவர்கள் வித்தியாசமாக நடந்து கொண்டனர். அவர்கள் அந்நியரும் பரதேசிகளுமாய் இருக்கிறார்கள் என்று அவர்கள் வெளிப்படையாக கூறினார்கள். ஆனால் காயீரின் பட்சத்திலோ அவர்கள் நிலையற்று அலைகிறவர்களாயும் துரோகிகளுமாயினர். ஆனால் கிறிஸ்தவர்களோ அந்நியரும் பரதேசிகளுமாய் இருந்தனர். நிலையற்று அலைகிற ஒருவனுக்கு இல்லமே இல்லை. ஒரு துரோகியானவன் ஒரு பயங்கரமான நபராய் இருக்கிறான். ஆனால் ஒரு பரதேசியோ ஒத்துக்கொள்ளப்படும் அளவிற்கு உண்மையானவனாகவும் ஒரு உண்மையான தேசத்திலிருந்து மற்றொரு தேசத்திற்கு போகிற வரைக்கும் வீட்டிற்கு செல்லும் தன்னுடைய வழியை கண்டறிய முயற்சிப்பவனாயும் தன்னுடைய ஜீவியத்தை அவன் வேறொரு தேசத்திலிருந்து வந்து ஏதோ ஒன்றை அவன் உடையவனாய் இருக்கிறான் என்பதை பகிரங்கமாய் கூறுபவனுமாய் இருக்கிறான். அதுதான் காரணமாய் உள்ளது. ஆனால் அதே சமயத்தில் இவ்விதமாய் செய்கிற ஜனங்களையும் இந்த பொருட்களை அணிந்து கொள்ளுகிற அந்த ஜனங்களையும் நான் உங்களுக்கு கூறட்டும். நான் 30,000 சீர்படாத அஞ்ஞானிகளையும் நிர்வாணிகளையும் கம்பள ஜாதியினரையும் தென்னாப்பிரிக்காவில் கண்டேன். 16, 18, 20 வயதான பெண்களும் பையன்களும் ஒரு சிறு ஆடை கூட இல்லாமல் தங்களுடைய முகங்களில் சேற்றோடும் வர்ணம் தீட்டப்பட்டவர்களாயும் தங்களுடைய மூக்குகளில் எலும்புகளை செய்கினவர்களாயும் தங்களுடைய காதுகளில் இருந்து மரக்கட்டைகள் தொங்கிக் கொண்டிருக்க மனித எலும்புகளோ அல்லது வேறெந்த எலும்புகளோ தங்களுடைய முடிகளில் பின்னிக் கொண்டிருக்க மிருகங்களினுடைய பற்கள் அவர்கள் மேல் தொங்கிக் கொண்டிருக்க அவர்கள் உலகத்தில் பிறந்த விதமாகவே நிர்வாணமாக அதை அறியாமல் அங்கு நின்று கொண்டிருந்தனர். ஆனால் அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போது மூங்குப்புற விழுந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு அவர்கள் எழும்பி நின்று தங்களுடைய மார்பையும் உடலின் மறைவுறுப்பையும் தங்களுடைய கையோடு கைகோர்த்து மறைத்துக் கொண்டு நடந்து சென்று அணிந்து கொள்ள ஆடைகளை தேடினர். ஏன்? அவர்கள் இந்த உலகத்திற்கு அந்நியர்களும் பரதேசிகளுமானார்கள். அல்லேலூயா! அவர்கள் அவரிடமிருந்து தூரமாயிருந்தனர். ஆமையா, ஓ ஆம், இந்த ஜனங்கள் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்ளுகிறார்கள். அவர்கள் சபைகளை சேர்ந்தவர்கள். அவர்கள் விலகி போய் நாங்கள் மெத்தோடிஸ்ட், நாங்கள் பேப்டிஸ்ட், நாங்கள் பெந்தேகோஸ்துக்கள், நாங்கள் 7ஆம் நாளை ஓய்வு நாளாக ஆசரிப்பவர்கள், நாங்கள் இது அது மற்றது என்கிறார்கள். அதற்கு இதனோடு எத்தகைய சம்பந்தமும் இல்லை. உங்களுடைய ஆவியானது உங்களுக்குள் இருக்கின்ற ஜீவனானது உங்களை செயல்படும்படி தூண்டிவிட்டு நீங்கள் என்னவாய் இருக்கிறீர்கள் என்பதை கூறுகிறது. இயேசு அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்றார். முதலாவது சபையானது இஸ்ரவேலை போன்றாகிவிட்டது. அவர்கள் எல்லா அஞ்ஞான தேசங்களுமே ஒரு ராஜாவை பெற்றிருப்பதை கண்டனர். தேவன் இவர்களுடைய ராஜாவாக இருந்தார். அவர்கள் அஞ்ஞான தேசங்களுக்கு ராஜா இருப்பதை கண்டபோது அவர்களும் அஞ்ஞான தேசங்களைப் போலவே செயல்பட விரும்பினர். ஆகையால் அவர்கள் தங்களுக்கு ஒரு ராஜாவை பெற்றுக் கொண்டனர். அவர்கள் அதை செய்தபோது அவர்கள் தொல்லைக்குள்ளானார்கள். அது படிப்படியாக உள்ளே வர துவங்கினது. உலகமானது படிப்படியாக அவர்களுக்குள்ளாக வர துவங்கினது. முடிவிலே அது ஆகாபில் முற்றிற்று. ஒரு ராஜா அதற்கு சற்று நெருக்கமாக, அதற்கு கொஞ்சம் நெருக்கமாக வந்து முடிவிலே அவர்களுடைய ஜீவனை நசுக்கினான். அவர்கள் அப்படியாய் சென்றனர். ஆனால் உண்மையான ராஜா வந்தபோது அவர்கள் அவரை அறிந்து கொள்ளவில்லை. சபையானது அதே காரியத்தை தான் செய்திருக்கிறது. அது தத்தெடுக்கப்பட்டுள்ளது. இங்குதான் உங்கள் காரியமே உள்ளது. அது அரசியலையும் கல்வியையும் தத்தெடுத்துக் கொண்டுள்ளது. அது ஸ்தாபனங்களையும் சங்கத்தையும் பெரிய சபைகளையும் பகட்டாரவாரமாக உரையாற்றுகிற பிரசங்கிமார்களையும் தத்தெடுத்துக் கொண்டுள்ளது. ஆனால் உண்மையான ராஜா வருகிற போது அவர்கள் அவரை அறிந்து கொள்கிறதில்லை. அவர்கள் தங்களுடைய ராஜாவாய் இருக்கிற அதே பரிசுத்த ஆவியானவரை சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அவரை அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் அவர்கள் அவரை பார்த்து நகைத்து அவரை பரிகாசம் பண்ணுகிறார்கள். யூதர்கள் தங்களுடைய மேசியாவிற்கு செய்தது போலவே சபையானது தன்னுடைய மேசியாவிற்கு அதே விதமாய் செய்து கொண்டிருக்கிறது. அவர்கள் அதை அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் ஆவிக்குரிய ஆழ்ந்த அறிவை பெற்றிருக்கவில்லை. ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய கண்களினால் அவர்கள் எதை காண்கிறார்களோ அதை, பெரிய கட்டிடங்களை, இந்த உலகத்தோடு ஒப்பிட்டு பார்க்க முயற்சிக்கும்படியான கோட்பாட்டால் போதிக்கப்பட்டிருக்கின்றனர். நாம் ஒருபோதும் உலகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்படிக்கு அறிவுறுத்தப்படவில்லை. நாம் நம்மை தாழ்த்தும்படிக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றோம். மேலும் 1 என்ற எண் தேவனில் பெரும்பான்மையானதாய் உள்ளது. இன்றைக்கு வெளியே ஊழிய களத்தில் உள்ள சுகமளிக்கும் சுவிசேஷகர்கள் அப்பேற்பட்டதான போட்டிக்குரிய போட்டியாளர்களாய் இருக்கிறார்கள். ஒருவர் பாருங்கள், தேவனுக்கு ஸ்தோத்திரம், நான் அநேகமாயிரம் பேர்களை உடையவனாய் இருக்கிறேன், உங்களுக்கு இருக்கிறதை காட்டிலும் எனக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது என்கிறார். அது என்ன வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது? நாம் ஒருவரை அல்லது 10 லட்சம் பேரை உடையவராய் இருந்தாலும் அது என்ன வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது? நாம் தேவனுக்கு உண்மையாய் இருக்கிறோமா? நாம் அவருடைய வார்த்தைக்கு உண்மையாய் இருக்கிறோமா? நாம் பரிசுத்த ஆவியின் பரிசோதனையில் இருக்கிறோமா? அது உண்மைதானா? அதுதான் முக்கியமான காரியமாகும். ஆனால் நாம் வேதாகமத்தின் பேரில் விட்டுக் கொடுத்து விடுகிறோம். நம்முடைய பெந்தேகோஸ்தே ஜனங்களில் அநேகர் இந்த வேதாகமத்தின் அடிப்படை போதங்களின் பேரில் விட்டுக் கொடுத்து விடுகிறார்கள். அங்கேயோ நான்
உள்ளுணர்வுகளை புண்படுத்த விரும்பவில்லை. நான் என்னுடைய சொந்த சபையில் இருக்கிறேன். நான் என்ன உணர்கிறேனோ அதை அப்படியே என்னுடைய சபையில் என்னால் செயல்படுத்த முடியும். ஏனென்றால் நான் சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் லட்சக்கணக்கான பெந்தேகோஸ்தே பிரசங்கிமார்களுக்கு வேதாகமத்தில் பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தினாலான ஞானஸ்தானம் என்ற அப்படிப்பட்ட ஒரு காரியமே இல்லை என்பது தெரியும். நான் பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தில் யாராவது எப்போதாவது எங்கேயாவது ஞானஸ்தானம் பெற்றார்களா என்று எனக்கு காண்பிக்கும்படிக்கு தலைமை பேராயிருக்க அல்லது எவருக்குமே சவாலிடுகிறேன். ஆனால் அவர்கள் விட்டுக் கொடுக்கிறார்கள். ஏனென்றால் ஸ்தாபனங்கள் அவர்ணமாக செய்திருக்கின்றன. புதிய ஏற்பாட்டில் ஒரு நபரும் சரித்திரத்தின்படி 300 ஆண்டுகள் வரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்று வேறு விதமாய் ஞானஸ்தானம் பண்ணப்படவில்லை. அது என்ன? ஸ்தாபனம். அதுதான் அதை செய்தது, விட்டுக் கொடுத்தல். இன்றைக்கு அவர்கள் வீதிகளில் ஊழியம் செய்கிற எல்லா பணியாளர்களையும் எடுத்து விட்டார்கள். அவர்கள் சபையிலிருந்து கஞ்சிராவை எடுத்து விட்டார்கள். அவர்கள் சபையிலிருந்து எல்லா மகிமையையும் எடுத்துவிட்டு வேதாகம கருத்தரங்கு பிரசங்கத்தையும், வயதான கொண்டை சேவலின் பிரசங்கத்தையும், சமுதாயத்தில் உள்ள மினுக்கான காரியங்கள் அனைத்தையும், தங்களுடைய ஸ்திரீகள் குட்டைக்கால் சட்டைகளை அணிவதையும், அவர்கள் உடலோடு ஒட்டியிருக்கும் ஆடைகளையும், ஆண்கள் புகைப்பிடித்தலையும், சூதாடுவதையும், அசுத்தமான விகட பேச்சுக்கள் பேசுவதையும் பெற்றுக் கொண்டனர். அது தேவனுடைய பார்வையில் ஒரு வெட்கக்கேடாய் உள்ளது. அது கரடுமுரடானது என்பதை நான் அறிவேன். ஆனால் இது யாரோ ஏதோ ஒன்றை கூற வேண்டிய நேரமாக இருக்கிறது. விட்டுக் கொடுத்தல், உள்ளே அனுமதித்தல், உலகத்தை போன்று நடித்தல். தேவனை தவிர ஒருவருமே இல்லாமல் நான் தரித்து நிற்க வேண்டியதாக இருந்தாலும் நான் கவலைப்படுகிறதில்லை. நான் தேவனுடைய வேதாகமத்தின் சத்தியத்தையே பிரசங்கித்து அதற்காகவே நிற்பேன். நான் மரிப்பதானாலும் நான் சத்தியத்திற்காக செய்யாமல் நிற்பேன். நிச்சயமாகவே நமக்கு சத்தியமே தேவை. நான் சபையின்படியா இல்லாமல் நான் அளவிட்டு பார்க்க விரும்புகிற தேவனுடைய வார்த்தையின்படியாகவே அளவிட்டு பார்ப்பேன். ஆனால் தெளிலாள், நீங்கள் கவனித்தீர்களா? சிம்சோனிடம் வல்லமை இருந்தது என்பதை அவள் அறியாதிருந்தாள். ஆனால் அந்த வல்லமை எங்கே இருந்தது என்பதை அவள் அறியாதிருந்தாள். அந்த வல்லமை என்னவா இருந்தது என்பதை அவளால் கூற முடியவில்லை. ஆனால் சிம்சோன் ஏதோ பெரிய வல்லமையினால் தரிப்பிக்கப்பட்டவனாய் இருந்தான். அவள் அதை கண்டறிய விரும்பினாள். மேலும் தெளிலாள், அவள் தன்னுடைய அழகை கொண்டு தொடர்ந்து நயந்து பேசி இணங்க செய்தாள். ஓ, அவள் உண்மையாகவே பாலுணர்ச்சியை தூண்டும் விதமாகத்தான் உடை உடுத்திக் கொண்டாள். அவள் அவனுக்கு முன்பாக நடந்து அவள் இந்நாளின் வாலிபஸ்திரிகள் சிலரை போன்று குறும்புத்தனம் செய்தாள். மற்றவர்கள் ஏதோ ஒரு பொழுதுபோக்காக துகிலுரியும் காட்சியைப் போல நடிக்க விரும்பி சிம்சோன் தன்னிடம் மயங்கி கொஞ்சும்படியாக முயற்சித்தாள். அதே காரியத்தை தான் உலகமானது சபைக்கு செய்தது. இப்பொழுது உன்னுடைய மகத்தான வல்லமை எங்கே? பாருங்கள், நாம் ஸ்தாபித்துக் கொள்வோமானால் அது வல்லமையை தகர்புற செய்யும். கத்தோலிக்க சபையானது அதை செய்தது. ஆனால் பெலிஸ்தியர்கள் உண்மையில் வந்து விட்டார்கள். சிம்சோனே, ஒரு லூத்தர் வெளியே வந்தார். அப்பொழுது அவர்கள் மீண்டுமாக ஸ்தாபித்துக் கொண்டனர். நீ என்னை மற்றொரு கயிற்றினால் கட்டினால் அது என்னை அடக்கிவிடும். ஆகவே அவர்கள் அதை செய்தனர். பெலிஸ்தியர்கள் உண்மையில் வந்து விட்டார்கள். சிம்சோனே, என்ன சம்பவித்தது? வெஸ்லி கயிறுகளை அறுத்துக் கொண்டு வெளியே வந்தார். இப்பொழுது நீ தொடர்ந்து என்னை வஞ்சித்திருக்கிறாய். சிம்சோனே, நான் உன்னை நேசிக்கிறேன் என்பதை நீ அறியாயே. சரி, உன்னுடைய இருதயத்தில் உள்ள உண்மையை என்னிடம் கூறு. சரி, நீ என்னை மற்றொரு கயிறினால் கட்டு. சரி, இப்பொழுது நாங்கள் அதை செய்வோம். அது என்ன? அதுதான் ஸ்தாபன கயிறு. நீங்கள் என்னை சுவாதீனமாய் இருக்க அனுமதியுங்கள். எனக்கு எந்த ஸ்தாபனமும் வேண்டாம். ஆகையால் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீயே எனக்கு அறுத்து விட வேண்டியிருக்கும். ஆகையால் பெந்தேகோஸ்துக்கள் வெளிவந்தனர். உங்களுடைய வல்லமை எங்கே? பெலிஸ்தியர்கள் உண்மையில் வந்து விட்டார்கள். அவன் மீண்டுமாய் கயிறுகளை அறுத்தான். ஆனால் இப்பொழுது என்ன சம்பவித்தது? அது சில மகத்தான மனிதர்களால் அவர்களுடைய போதர்களுக்கான பெரிய இறைமையியல் பட்டங்களால் பெந்தேகோஸ்துக்களை பிடித்து விட்டது. அவர்கள் மெத்தோடிஸ்ட் அல்லது பாப்டிஸ்ட் அல்லது அவர்களில் மற்றவர்கள் பெற்றிருக்கிறதை போலவே சரியாக மிகுதியான பள்ளிகளையும் சடங்களையும் பெற்றிருக்கின்றனர். ஒரு சபைக்கு சென்று ஒரு ஆமேனையும் நீங்கள் கேட்கவே முடியாது. வட துருவத்தில் உள்ள ஒரு கூட்டமான எஸ்கிமோக்களைப் போலவே அவ்வளவாய் குளிர்ந்து போய் உள்ளனர். குளிர்ந்த நிலை, கவலையற்ற நிலை. இப்பொழுது பெலிஸ்தியர்கள் உண்மையில் வந்து விட்டார்கள். சிம்சோனே, அமெரிக்காவே, பெலிஸ்தியர்கள் உண்மையில் வந்து விட்டார்கள். அந்த ஒருமைப்பாட்டின் ஆவி எங்கே? பெந்தேகோஸ்தேவின் ஒற்றுமை எங்கே? தேவனுடைய சபையார் ஒருங்கிணைக்கப்பட்ட தேவனுடைய சபை இது, அது, மற்றது. இந்த ஒன்று அதனோடு என்றும், அதனோடு இந்த ஒன்று என்றும், ஒவ்வொன்றுமே ஒரு வித்தியாசமான கோட்பாடுகளோடு உள்ளது. நீங்கள் ஒரு எழுப்புதல் கூட்டத்தை நடத்த ஒரு பட்டணத்திற்குள் செல்ல முடியாத அளவிற்கு நாம் மிகவும் பிரிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு சபை அதற்கு நிதி உதவி அளித்தால் மற்றவர்கள் அதில் கலந்து கொள்ளவே மாட்டார்கள். அமெரிக்காவே, பொது உடைமை கொள்கையினர் உண்மையில் வந்து விட்டார்கள். நம்முடைய வல்லமை எங்கே? நம்முடைய மகிமை எங்கே? அது என்ன காரணம்? நாம் தேவனுடைய வல்லமைக்கு பதிலாக மனிதனுடைய ஞானத்தை பின்பற்றி சென்று விட்டோமே. ஏன்? அவர்கள் நம்முடைய பிரசங்கிமார்களையும் மற்ற காரியங்களையும் மிகவும் விரைப்பானவர்களையும்
ஆசார நுணுக்கம் பார்க்கிறவர்களாகவும் பெற்றுள்ளனர். நாம் மிகவும் ஆசார விரைப்புநடை வாய்ந்தவர்களாகவும் வணங்கா கழுத்துள்ளவர்களுமாய் இருக்கும் அளவிற்கு அவர்கள் நம்மை ஸ்தாபனமாக்கி விட்டனர். ஜனங்கள், நீங்கள் இனிமேல் ஒரு ஆரவாரத்தை எப்போதாவது சபையில் கேட்பீர்களோ, ஒருவருமே அழுவதை நீங்கள் கேட்பதே இல்லை. துக்கம் கொண்டாடுபவருடைய நீண்ட இருக்கை அடித்தளத்தில் போடப்பட்டிருக்கிறது. சபையில் இனிமேல் மகிமையே இல்லை. நாம் யாவரும் செய்கிறது என்னவென்றால், பின்னாக அமர்ந்து நம்மால் முடிந்த அளவு விரைப்புள்ளவர்களாகவே இருக்கிறோம். நாம் சுவாதீனம் உள்ளவர்களாக இல்லை. நாம் கட்டப்பட்டிருக்கிறோம். பிசாசு தன்னுடைய நவீன பிசாசுகளோடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையை கட்டி போட்டிருக்கிறான். அது உண்மை. இனி சபையில் வல்லமையே இல்லை. இனி விடுதலையே இல்லை. ஜனங்களோ மிகவும் விற்றாச்சார முறையுடையவர்களாகவும் விரைத்து போனவர்களாகவும் உள்ளனரே. ஏன்? தேவன் பெந்தேகோஸ்தே ஜனங்களின் மத்தியில் வந்து அவர் தேவன் என்று காண்பித்து அவருடைய உயிர்த்தெழுதலின் அவருடைய அடையாளங்களை நிரூபிக்கிற போதிலும் அது அவர்களை அசைப்பது கூட இல்லை. மகிமை ஏன்? அது ஒரு அவமானமாக இருக்கிறதே. நான் தேசத்தினூடாக கடந்து செல்லும் போது தேவன் கிரியை செய்து அடையாளங்களை நிகழ்த்துகிற போது ஜனங்கள் அமர்ந்து, சரி, அது சரிதான் என்று நான் நினைக்கிறேன், ஓ, அது செய்யப்படக்கூடும் என்று நான் அறிவேன் என்கிறார்கள். அது அவர்களை அசைப்பது கூட இல்லையே. ஏன்? அவர்கள் தெளிலாள்களினால் உலகத்தோடு கட்டப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் விலங்குகளால் பிணைக்கப்பட்டுள்ளனர். இப்பொழுது அவர்கள் இன்னும் அதிகமாக ஒன்று திரட்டப்பட்டு ஒரு நேச கூட்டமைப்பிற்குள்ளாக அவர்கள் கட்டப்பட்டுள்ளனர். பெலிஸ்தியர்கள் உண்மையில் வந்து விட்டார்கள். சிம்சோனே, அதை குறித்து நீ என்ன செய்ய போகிறாய்? ஓ, நாங்கள் பெரிய ஸ்தாபனங்களை உடையவர்களாக இருக்கிறோம். நிச்சயமாக நாங்கள் எப்போதும் இருந்ததை விட இப்போது அதிக அங்கத்தினர்களை உடையவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஆவியானவர் எங்கே? பரிசுத்த ஆவியானவர் எங்கே? அதைத்தான் பிசாசு செய்திருக்கிறான். அது சபைக்குள்ளாகவே வசப்படுத்தப்படுகின்றது. அது சபையிடம், என்னிடம் வாருங்கள், நீங்கள் வெறுமனை இதை செய்தால் நான் உங்களுக்கு ஒரு பெரிய மகத்தான கூடாரத்தை இங்கு கொடுப்பேன். நீங்கள் பெற்றுள்ள அந்த மதவெறி பிடித்த பிரசங்கியாரை நீங்கள் ஒழித்து தள்ளிவிட்டு புத்தி சாதுரியமாய் தெய்வீக துறையில் பட்டம் பெற்றிருக்கிற ஒரு மனிதனை பெற்றுக் கொள்வீர்களானால் நாம் ஒரு அருமையான பெரிய தரமான சபையை கட்டி நாம் மற்றவர்களை போன்றே இருக்கலாம் என்று நயந்து பேசி இணங்க வைத்துள்ளது. உங்களுக்கு அவமானம். இதை காட்டிலும் பீன்ஸ் கொட்டைக்கும் காப்பி கொட்டைக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு மனிதனாய் இருந்து, ஆனால் அதே சமயத்தில் ஒப்புரவாக்கப்படாமல் தேவனுடைய வல்லமையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்ட ஒரு மனிதனாகவே இருக்க விரும்புகிறேன். ஆனாலோ ஏதோ ஒரு ஏழ்மையான பரிசுத்தமான கூட்டத்தினூடாக காட்சியளித்து அந்நிய பாஷையில் பேசவோ அல்லது கொஞ்சம் சத்தமிடவோ அல்லது ஏதோ ஒன்றை செய்தால் மற்றவர்கள் யாவரும் அறிவிலியை போன்று சுற்றி திரும்பி பார்க்கும் அளவிற்கு மிகுதியான விரைப்புத்தன்மையை அது அடைந்துள்ளது. அது என்ன பாருங்கள். ஏன் வியப்படைகிறோம்? எங்கேயோ உள்ளே ஒரு மதவெறியன் நுழைந்திருக்க வேண்டும். அது உண்மை என்று உங்களுக்கு தெரியுமே. ஏதோ ஒரு ஏழ்மையான பரிசுத்தவான் உள்ளே வந்து போதுமான சந்தோஷமடைந்து தன்னுடைய கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சத்தமிடுகையில் சுவிசேஷ பிரசங்கத்திற்கு ஆவேன் என்று யாராவது ஒருவர் சத்தமிட மற்றவர்கள் யாவரும் திரும்பி அவன் என்ன கூறினான் என்று பார்ப்பார்கள். அதுதான் பெந்தேகோஸ்துக்கள். காரியம் என்ன? நீங்கள் மெத்தோடிஸ்டுகளை பாப்டிஸ்டுகளை முன்மாதிரியாக கொண்டு செயல்படுகிறீர்கள். அவர்கள் கத்தோலிக்கர்களை முன்மாதிரியாக கொண்டு செயல்பட்டனர். கத்தோலிக்கர்கள் நரகத்தை முன்மாதிரியாக கொண்டு செயல்பட்டனர். மேலும் யாவும் ஒன்று சேர்ந்து யாவும் நரகத்தையே பின்பற்றுகின்றன. உண்மை. தெளிலால் உங்களை பெரிய சபைகளுக்குள்ளாக அருமையான கல்வி பயின்ற ஊழியர்களாய் மேன்மையான வகுப்புடையவர்களாய் எண்ணிக்கொள்ளும்படி கவர்ச்சித்திருக்கிறாள். பாருங்கள், இங்குள்ள இன்னார் மற்றும் இன்னார் ஒரு கோடீஸ்வரன் என்று உங்களுக்கு தெரியும். நாம் அவரை நம்முடைய சபைக்கு வரவழைத்து விட்டால் நலமாயிருக்குமே. ஓஹோ, என்னே, அவர் மறுபடியும் பிறக்கவில்லை என்றால் அப்பொழுது அவர் அங்கிருக்க தகுதியுடையவர் அல்ல. அவர் லட்சக்கணக்கான டாலர்களை பெற்றிருந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன். அவர் 40 காடிலா கார்களை சொந்தமாக கொண்டிருந்தாலும், அவர் எண்ணத்தை பெற்றிருந்தாலும், அவர் மறுபடியும் பிறக்க வேண்டியவராகவும் ஒரு புதிய பிறப்பிற்கு வர வேண்டியவராகவும் பரிசுத்த ஆவியினால் புத்துயிர் அளிக்கப்பட்டவராய் ஒரு புதிய பிறப்பிலிருந்து வந்து சிடுசிருக்கின்றவராய் என்னை மன்னிக்கவும் சத்தமிட்டு கூச்சலிடுகிறவராய் மற்றவர்கள் செய்கிறது போலவே தொடர்ந்து செய்து பின்னர் அவர் அதை பெற்றிருக்கிறார் என்பதை நிரூபிக்கும்படியான ஒரு ஜீவியம் ஜீவிப்பவராக இருக்க வேண்டும். ஆமேன். அதுதான் உங்களுக்கு தேவை. சிம்சோனே, பெலிஸ்தியர்கள் உண்மையில் வந்து விட்டார்கள். பொது உடைமை கொள்கையினர் உண்மையில் வந்து விட்டார்கள். உலகம் உண்மையில் வந்து விட்டது. பிசாசு உண்மையில் வந்து விட்டான். அவர்கள் திரும்பிச் சென்று இயேசுவானவர் வாக்குத்தத்தம் பண்ணின பிரகாரமாய் தேவ ஆவியானவர் அற்புதங்களை நிகழ்த்துகிறதையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் காரியங்களை நடப்பிக்கிறதையும் அவர்கள் காண்கையில் அவர்களோ, உங்களுக்கு தெரியுமா, சகோதரன் பிரணாம் அதிகமாக மனோதத்துவத்தோடு தொடர்பு கொள்கிறார் என்று நான் நினைக்கிறேன். என்னுடைய போதகர் அதை பிசாசு என்று கூறினார் என்கிறார்கள். நீ தரித்திரன், மாய்மாலக்காரன், ஏமாற்றப்பட்ட நாத்தியன், எல்லாவற்றிலும் மெருகேற்றப்பட்டு ஆட்டுக்கம்பளி ஆடையில் இருக்கும் ஓனாய் நீ. இயேசு, நீங்கள் என்னை அறிந்திருந்தால்
நீங்கள் என்னுடைய நாளையும் அறிந்திருப்பீர்கள் என்றார். ஆனால் நீங்களோ மற்ற உலகத்தாரை போன்று உங்களை செயல்பட தூண்டிவிட முயற்சிக்கும் ஒரு கூட்ட சவுல்களையே பெற்றுள்ளீர்கள். நமக்கோ வார்த்தையின் பேரில் விட்டுக் கொடுக்காமல், ஆனால் சத்தியத்தை பிரசங்கித்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் பேரில் இருக்கிற ஒரு கூட்ட தேவ மனிதர்களே தேவையாயிருக்கிறது. ஆனால் உலகம் என்ன செய்திருக்கிறது? அது உன்னுடைய எல்லா வல்லமையும் அழித்து போட்டது. நீ நசரேயனாய் பெந்தேகோஸ்தேக்காரனாய் பிறந்தாய். ஆனால் உலகமானது நிச்சயமாகவே உன்னுடைய வல்லமையை மழித்து போட்டது. இப்பொழுதோ அது எஞ்சியுள்ள மற்றவரை போன்று அவ்வளவு விரைத்து போய் உள்ளது. நாம் என்ன செய்ய போகிறோம்? என்ன சம்பவிக்க போகிறது? இந்த பொருளின் முடிவை குறித்து நான் நினைக்க முடிந்த ஒரு மகிமையான காரியம் உண்டு. சிம்சோன் கட்டப்பட்டிருந்த போதோ நமக்கு ஒரு எழுப்பதிலே இருக்க முடியாது. நம்முடைய நம்பிக்கைக்குரிய சகோதரன் பில்லி கிரஹாம் நம்முடைய நாட்களில் எழுப்புதல் என்று கூறுவதை கவனியுங்கள். ஓரல் ராபர்ட்ஸ் நம்முடைய நாட்களில் எழுப்புதல் என்று கூக்குரலிடுவதை கவனியுங்கள். மற்ற யாவரும் நம்முடைய நாட்களில் எழுப்புதல் என்று கூறுவதை கவனியுங்கள். நாம் கட்டப்பட்டிருக்கிற போது நமக்கு ஒரு எழுப்புதல் எப்படி இருக்க முடியும்? நாம் பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய ஸ்தாபனங்களினாலும் பாரம்பரியங்களினாலும் கட்டி இருக்கிறோம். நமக்கு ஒரு பரிசுத்த ஆவியின் எழுப்புதலே இருக்க முடியாது. ஆமேன். இது காலநிலையினால் உஷ்ணமாக சுடுகிறது என்பதை நான் அறிவேன். ஆனால் இது சத்தியமாயிருக்கிறது. நீங்கள் அந்த விதமாய் கட்டப்பட்டு விரைத்து போய் இருக்கும் போது எப்படி நமக்கு ஒரு பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் இருக்க முடியும்? அவர்கள் தேவபக்தியின் வேஷத்தை உடையவர்களாய் இருப்பார்கள் என்று வேதம் கூறியுள்ளது. தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். என்ன வல்லமை? ஸ்தாபனத்தின் வல்லமையா? உலகத்தின் வல்லமையா? சபையின் வல்லமையா? பரிசுத்த ஆவியின் வல்லமையே. அதுவே சபையில் மறைவான இடமாய் உள்ளது. சபையானது கல்வி பயின்ற பிரசங்கிமார்களையும் பெரிய கட்டிடங்களையும் அணி அலங்கார தோற்றத்தையும் பண்டைய மாதிரியான பரிசுத்த ஆவிக்கு பதிலாக தெரிந்தெடுக்கும் போது அவர்கள் மறுபடியும் ஊழிய களத்தில் இருப்பதே மேலானதாகும். ஆமேன். உண்மை. ஜனங்கள் பரிசுத்த ஆவியை அணைய செய்து அதை கட்டி போட்டு அதை குறித்து பயந்திருக்கும் போது எப்படி உங்களுக்கு ஒரு பரிசுத்த ஆவியின் எடுப்பதில் இருக்க போகிறது? அங்கேதான் தொல்லை இருக்கிறது. பெலிஸ்தியர்கள் உண்மையில் வந்து விட்டார்கள். ஆனால் நமக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நம்பிக்கை ஒன்று உண்டு. சிம்சோன் சிறையில் இருந்த போது அவர்கள் அவனை பிடித்த போது அவர்கள் செய்த முதல் காரியம் என்ன? முதலாவதாக அவர்கள் அவனை கட்டி போட்டனர். அவர்கள் தேவனுடைய வல்லமையை எடுத்து போட்டு அவர்கள் அவனுடைய ரகசியத்தை கண்டுபிடித்தனர். அவர்கள் உங்களுடைய ரகசியத்தை கண்டுபிடித்தனர். உலகம் உங்களுடைய ரகசியத்தை கண்டுபிடித்து விட்டது. இப்பொழுது சிறிகளாகி நீங்கள் யாவரும் உங்களுடைய தலைமுடியை வெட்டிக் கொள்ளுகிறீர்கள். அது உலகத்தைப் போலவே நடந்து கொள்கிறதா இருக்கிறது. புருஷர்களே, நீங்கள் யாவரும் உலகத்தைப் போலவே நடந்து கொள்கிறீர்கள். சரி, கேலி பேச்சுகளை, கீர்த்தனமான கேலி பேச்சுகளை பேசுகிறீர்கள். வெளியே சென்று சில சிகரெட்டுகளை புகைக்கிறீர்கள். அண்டை வீட்டாருடைய மனைவிகளோடு வெளியில் அலைந்து திரிகிறீர்கள். அதை போன்று எல்லாவற்றையும் செய்து உங்களுடைய பணியை காத்துக்கொள்ள கொஞ்சம் மதுவை தோழமை விருப்பத்திற்காக அருந்துகிறீர்கள். இவ்விதமான ஒரு செயலுக்கு விட்டுக் கொடுப்பதை காட்டிலும் மாப்பண்ட தொழில்களை புசித்து குழாய் தண்ணீரை குடித்துவிட்டு வெறுந்தரையில் படுத்து கிடந்து தேவனுக்கு முன்பாக சுத்தமாகவும் உத்தமமாகவும் தரித்திருக்கவே விரும்புவேன். அதுவே சரியானது. உண்மை. தேவனிடத்தில் உண்மையாக தரித்திருங்கள். சிம்சோனே, பெலிஸ்தர்கள் உண்மையில் வந்து விட்டார்கள். பிரணாம் கூடாரமே, உலக பிரகாரமான கோட்பாடு உங்கள் மத்தியில் ஊர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அதை குறித்து என்ன? நீங்கள் உங்களுடைய ரகசியத்தை வெளிப்படுத்தி விட்டீர்களா? சில வருடங்களுக்கு முன்னர் நீங்கள் அங்கே மரத்தூடில் புரண்டு கொண்டிருந்த போது தேவன் உங்களுக்கு கொடுத்த அந்த ரகசியத்தை நீங்கள் வெளிப்படுத்தி விட்டீர்களா? அது சமுதாயத்திற்குரிய சம்பிரதாய ஆராதனையோடு ஊர்ந்து இயங்க நீங்கள் அனுமதித்து விட்டீர்களா? உங்களுக்கு என்ன சம்பவித்துள்ளது? தேவன் இறங்கி வந்து ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி கூட்டத்தாரினூடாக நேராக சென்று ஜனங்களிடம் அவர்களுடைய இருதயங்களின் அந்தரங்களையும் மற்றும் ஒவ்வொரு காரியங்களையும் கூறி வியாதியஸ்தரையும் மற்றும் அல்லலுற்றோரையும் சுகப்படுத்தி அடையாளங்களையும் அதிசயங்களையும் செய்து அவர்களுக்கு முடிந்தவரை அவருடைய வார்த்தையை அவ்வளவு கடினமாக பரிசுத்த ஆவியினாலே பிரசங்கிக்க முடியும். ஜனங்களோ, பாருங்கள், அதெல்லாம் சரியாக இருக்கிறது என்று நான் யூகிக்கிறேன். நான் மிகவும் களைப்படையவில்லை என்றால் ஒருமுறை நாம் அதை கேட்டு மகிழ்வோம் என்கிறார்கள். அதுதான் பிரணாம் கூடாரம். பெலிஸ்தியர்கள் உண்மையில் வந்து விட்டார்கள். வழக்கமாக வார்த்தையானது பிரசங்கிக்கப்படும் போது பண்டைய பரிசுத்தவான்கள் தங்களுடைய கண்களில் கண்ணீரோடு தங்களுடைய காலூன்றி எழும்பி நடந்து விம்மி எழுது ஒரு வார்த்தையும் கூறாமல் வெறுமனை 2 அல்லது 3 முறைகள் சுற்றி நடந்து வந்து அமர்ந்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவார்களே. வார்த்தை அவர்களை போஷித்ததே. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். பிரணாம் கூடாரமே, பெலிஸ்தியர்கள் உண்மையில் வந்து விட்டார்கள். பெந்தேகோஸ்துக்களே, பெலிஸ்தியர்கள் உண்மையில் வந்து விட்டார்கள். உண்மையாகவே பெலிஸ்தியர்கள் உங்களை பிடித்து விட்டார்கள். எஞ்சியுள்ள நீங்கள் நீண்ட காலத்துக்கு முன்னர் நீங்கள் ஒரு பிரெஸ்பிட்டேரியன், பாப்டிஸ்ட், மெத்தோடிஸ்ட், கத்தோலிக்கர் அல்லது வேறு ஏதோ ஒன்றை தவிர வேறொன்றுமே உள்ளே நுழைய முடியாதபடிக்கு மிகவும் நெருக்கமாக நீங்கள் உங்களை கூட்டாக இணைத்துக் கொண்ட போதே பிடித்து விட்டார்கள்.
நீங்கள் அவர்களில் எஞ்சியுள்ளவர்களோடு செய்யும்படியான ஒரு காரியமும் இருக்காது. எனவே நம்முடைய நாட்களில் எழுப்புதலா? வழக்கமாக எடுப்புதலை அளிப்பவர் உலகத்தால் கட்டப்பட்டிருக்கும் போது எப்படி நமக்கு எடுப்புதல் இருக்க முடியும்? உலகம் இருக்கின்ற இடத்தில் தேவன் வரவே மாட்டார். நீங்கள் அதன் பேரில் வெறுமன சார்ந்திருக்க கூடும். நீங்கள் உலகத்தோடு இணைந்து கொண்டீர்கள், ஆகையால் அதை குறித்தெல்லாம் அவ்வளவுதான். நீங்கள் உலகமானது உள்ளே ஊர்ந்து செல்ல அனுமதிக்கும் போது நீங்கள் உலகத்தைப் போல் நடந்து கொள்ள துவங்குகிறீர்கள். அதன் பின்னர் நீங்கள் முற்று பெறுகின்றீர்கள். ஆனால் நீங்கள் உலகத்திலிருந்து ஒவ்வொரு விலங்கையும் வெட்டி எறிந்துவிட்டு தேவனண்டை வரும்போது நீங்கள் மீண்டும் சரசமான செல்லும் வரை உபயோகிப்பார். என்னுடைய செய்தியை முடிக்கையிலே இந்த காலை எனக்கு இருக்கின்ற ஒரே ஒரு நம்பிக்கை இதோ இதுதான். சிம்சோன் கட்டப்பட்டிருந்த போது புதிய ஜடைமுடி வளரத் தொடங்கினது. தேவரே, முடிவு காலத்துக்கு முன்னதாக சரியாக மற்றொரு சபையை எங்களுக்கு அனுப்பும். பரிசுத்த ஆவியின் வல்லமை அவர்களுக்குள் வந்து ஆவியின் கிரியைகளை வெளிப்படுத்தி காட்ட, மார்க் 16 சபையை பின்தொடர, அப்போஸ்தலர் 2:4, அப்போஸ்தலர் 2:38 யாவுமாக சபையை தொடர்ந்து பின்தொடர செய்யும். அப்போஸ்தலர்களோடு அடையாளங்களும் அதிசயங்களும் இணைந்திருந்தன. மகத்தான அவருடைய உயிர்த்தெழுதலின் அடையாளங்கள் அவர்களை பின்தொடர்ந்தன. நாம் சிறையில் இருக்கும் போது நிச்சயமாகவே தேவன் முடிவான பெரிய அறுவடைக்காக எங்கோ ஒரு விளைச்சலை வளர செய்து கொண்டிருக்கிறார். அது நீயாக இருக்கலாம். இந்த காலை இங்குள்ள என்னுடைய கிறிஸ்தவ நண்பனே, அது உன்னுடைய பலன் வளர துவங்குகின்றதாயிருக்கலாம். நான் இந்த காலையில் இந்த செய்திக்காக ஜெபிக்கிறேன். இது தேசங்களுக்குள்ளாக செல்லும் இடமெல்லாம் இந்த செய்தியானது உங்களுடைய ஜீவியத்தில் மீண்டுமாய் ஆவிக்குரிய வல்லமையை திரும்பவும் வளர செய்யும் உங்களுடைய திட்டத்திற்கு ஊட்டச்சத்தை கொண்டு வர உதவியாய் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நாம் நம்முடைய தலைகளை வணங்கி ஜெபம் செய்வோமாக. ஓ தேவனாகிய கர்த்தாவே, வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்தவரே, நித்திய ஜீவனின் காரணரே, ஒவ்வொரு நன்மையையும் ஆவிக்குரிய ஈவையும் கொடுப்பவரே, இந்த காலையில் இந்த வார்த்தைகளை எடுத்து அவைகளை இருதயத்திற்குள்ளாக வைத்து கர்த்தாவே அவைகளுக்கு தண்ணீர் பாய்ச்சும். உலகமானது சபையை மயக்கி சிக்க வைத்துள்ளதையும், முடிவிலே அதனுடைய வல்லமையை கண்டறிந்ததையும், அதனுடைய ரகசிய இடத்தை கண்டறிந்ததையும், அதனுடைய ரகசியம் எங்கே இருக்கிறது என்பதை கண்டறிந்ததையும், அதனை மடித்து போட்டுள்ளதையும் கண்டு ஜனங்கள் இந்த காரியங்களின் பேரில் ஜெபிப்பார்களாக. ஒரு காலத்தில் ஜெயத்தை உடையவர்களாய் இருந்தவர்கள் வீட்டிலேயே தரித்திருந்து புதன் இரவு ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியை கவனிக்கும்படியாக ஒரு காலத்தில் ஜெயமாய் ஆரவாரமிட்ட ஜனங்களிடமிருந்து அது எடுக்கப்பட்டு அவர்களிடமிருந்து மடித்து போடப்பட்டுள்ளது. அவர்களுடைய இருதயங்களிலிருந்து சந்தோஷம் எடுக்கப்பட்டு அவர்கள் தேவனுக்காக கொண்டிருக்கிற அன்பை காட்டிலும் உலகத்திற்கான அன்பே அதிகமாக கொடுக்கப்பட்டுள்ளது. சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதை காட்டிலும் அதிகப்படியான உலக பிரகாரமான பொழுதுபோக்குகளுக்கே அதிக வாஞ்சை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு மகத்தான இசைக்குழுவும் அளவுக்கு அதிகமான உணர்ச்சி வசப்படுதலும் கூச்சலிடுதலும் இல்லை என்றால் அப்பொழுது அவர்கள் ஆத்துமாவிற்கு ஆனந்த கண்ணீரை கொண்டு வருகிறதும், தெய்வீக சுகமளித்தலை திரும்ப கொண்டு வருகிறதும், சபைக்கு அப்போஸ்தல வரங்களை திரும்ப அளிக்கிறதும், இந்த நாளின் மேசியாவாகிய உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை கொண்டு வருகிறதுமான பண்டைய சுவிசேஷத்தை விரும்புகிறதில்லை. ஆனால் இஸ்ரவேலர் தங்களுடைய ராஜாக்களால் கட்டப்பட்டிருந்த காரணத்தால் அவர்கள் உண்மையான ராஜாவை பின்பற்ற முடியாமற் போயிற்று. அந்த உண்மையான ராஜா அவர் வந்தபோதோ அவர்கள் அவரை அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. இன்றைக்கும் அது அவ்வண்ணமே உள்ளது. ஓ கர்த்தாவே, மகிமையின் ராஜா பரிசுத்தாவியின் ரூபத்தில் தோன்றியுள்ளார். மேலும் கர்த்தாவே, அவர்கள் அதை அறியவில்லை, அவர்கள் அதை அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. அவர்கள் மிக நெருக்கமாய் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளனர். அதாவது அவர்கள் அதை புரிந்து கொள்கிறதில்லை. ஏனென்றால் அது அவர்களுடைய ஸ்தாபனத்தில் இல்லை. கர்த்தாவே, இது ஜனங்களுக்கு செய்யப்பட்டுள்ள ஒரு பிசாசின் கிரியையாயிருக்கிறது. சிம்சோனின் தேவனே கர்த்தாவே, இந்த புதிய விளைச்சல் வளரும் வரை இருதயத்தில் உண்மையாயிருக்க கதறி மன்றாடி பற்றிக் கொண்டிருக்க விருப்பம் கொண்டிருக்கிறவர்கள் சியோனில் மீண்டுமாய் சந்தோஷம் உண்டாகும் வரை அதை அடையாளம் கண்டுகொள்ளக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கூட்டம் வந்து மேசியாவையும் உலகத்திலிருந்து மறைக்கப்பட்டிருக்கிற வல்லமையையும் காணுமட்டாய் அவர்கள் அதனோடு தரித்திருப்பார்களாக. இப்பொழுதோ அவர்கள் அதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். கர்த்தாவே, அவர்கள் அதை காணும்படி அருளும். ஏனெனில் நாங்கள் இதை இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன். நான் அவரை எவ்வளவாய் நேசிக்கிறேன். அவருடைய வல்லமையை அனுப்புவாராக. அவர்கள் யாவரும் ஒரு மனதோடு மேலறையில் இருந்தனர். உலகம் யாவும் அவர்களிடமிருந்து வடிகட்டப்பட்டிருந்தது. அவர்கள் வெறுமையாக்கப்பட்ட போதோ பரிசுத்த ஆவியானவர் வந்தார். இன்றைக்கு அவர்கள் வந்து சபையில் சேர்ந்து உங்களுடைய பெயரை புத்தகத்திலே பதிவு செய்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் தலைவணங்கி நான் கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிடுகிறேன் என்று கூறி எழுந்திருங்கள் என்கிறார்கள். பிசாசு அதே காரியத்தை செய்கிறான். நிச்சயமாகவே யூதாஸ் ஞானஸ்தானம் பெற்ற போது பிசாசும் ஞானஸ்தானம் பெற்றான்.
யூதாஸ் வெளியே சென்று சுவிசேஷத்தை பிரசங்கித்த போது பிசாசும் வெளியே சென்று சுவிசேஷத்தை பிரசங்கித்தான். ஆனால் பிசாசு பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளவில்லை. அதுதான் அது. அங்கேதான் அந்த மறைவான வல்லமை இருக்கிறது. அது ஒரு சந்தேகத்தின் நிழலுக்கு அப்பால் உறுதியாய் அறிந்து கொள்ளும் அந்த உயிர்த்தெழுதலாய் இருக்கிறது. ஆமேன். அவர் இங்கிருக்கிறார். அந்த மாறாத பரிசுத்த ஆவியானவர், மேசியாவின் மேலிருந்த ஒருவர், இன்னமும் தம்முடைய சபையில் இருக்கிறார். அவர் ஒருபோதும் விட்டுச் செல்வதில்லை. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுக்குள்ளும் உங்களோடும் கூட இருப்பேன். நான் அங்கிருப்பேன். நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் கூட செய்வீர்கள். நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் இதை பார்க்கிலும் அதிகமாய் செய்வீர்கள். ஆனால் உலகமோ, அவைகள் கடந்து போன நாட்களாய் இருக்கின்றது என்று அதை விட்டுக் கொடுக்க உடன்படுகிறது. பிசாசு வெறுமன் அதைத்தான் உங்களுக்கு செய்ய விரும்புகிறான். அவர்கள் உங்களை ஏமாற்றி மனதை மயக்க விரும்புகிறார்கள். தேவனோ நீங்கள் ஞானஸ்தானம் பெற விரும்புகிறார். தேவன் உங்களிடம் விரும்புவது, நீங்களோ நீங்கள் அங்கு தொடர்ந்து நடைபெறுகின்ற எல்லாவற்றையும் நான் விசுவாசிக்கிறதில்லை என்கிறீர்கள். தொடர்ந்து போய் ஜீவியுங்கள். தொடர்ந்து போய் உங்களுடைய பாவத்தில் ஜீவியுங்கள். உங்களுடைய பாவத்தில் ஜீவியுங்கள். ஆனால் நீங்கள் அழுகும் வரை, நீங்கள் உங்களுடைய சொந்த கருத்துக்களுக்கு அழுகும் வரை, நீங்கள் உங்களுடைய சொந்த நவநாகரிகத்திற்கு அழுகும் வரை மீண்டுமாய் புத்துயிரூட்டப்படவோ மறுபடியும் பிறக்கவோ முடியாது. ஆனால் அந்த புதிய ஜீவனானது கீழே சென்ற ஒன்றிலிருந்து முற்றிலுமாய் வித்தியாசமானதாயிருக்கும். ஒரு தானிய விதையானது மஞ்சள் நிறமாய் கீழே சென்று அது பச்சை நிறமாய் மேலே வருகிறது. அது கடினமாய் கீழே சென்று உள்ளே புதைக்கப்பட்டு வளையத்தக்கதாய் காற்றினால் அசைந்தாடுகிறதாயும் மேலே வருகிறது. மகிமை, அல்லேலூயா. காற்று வீச துவங்கும் போது தானியமானது தானாய் அசையவும் முன்னும் பின்னுமாய் சாகிறதே என்று வேறொன்றையும் செய்ய முடிகிறதில்லை. ஆனால் அந்த சிறிய கதிரானது வளைந்து கலிகூர்ந்து அதன் பின்னர் செழித்தோங்கி தன்னை பலப்படுத்திக் கொள்கிறது. தானியமானது மரித்து அழுகும் வரை அது ஒருபோதும் ஒரு கதிராகவே முடியாது. மரிப்பது மட்டுமல்ல, ஆனால் அழுக வேண்டும். அது ஒருபோதும் திரும்பி வராமல் அதிலிருந்து ஜீவனே வெளிவருகிறது. சற்று நேரத்திற்கு முன்பு நான் கூறியது போல ஒரு பிறப்பானது ஒரு பயங்கரமான காரியமாகவும் அருவருப்பான அழுக்காயும் மாசுற்றதாயும் அருவருப்பான அழுக்கின் அழுக்காகவும் இருக்கிறது. ஆனால் அங்குதான் ஜீவன் இருக்கிறது. நீங்கள் உங்களை குப்பை என்று எண்ணிக்கொள்ளும் போது, உங்களுடைய மெத்தோடிஸ்ட், பாப்டிஸ்ட் மற்றும் மெத்தேகோஸ்தே கோட்பாடுகளை குப்பை என்று எண்ணிக்கொள்ளும் போதே பீடத்தண்டையில் மறிக்கின்றீர்கள். அதன் பிறகே புதிய ஜீவன் உள்ளே வருகிறது. அதற்கு மேல் பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். நீங்கள் தேவனை காண்கிறீர்கள். நாம் என்றோ ஒரு மகிமையின் நாளில் அவரை காண்போம். என்றோ ஒரு நாள் அழிவின் எல்லைக்கப்பால் சென்றடையும் போது நாம் அவரை காண்போம். நீங்கள் அதை விசுவாசிக்கின்றீர்களா? என்றோ ஒரு நாள் அழிவின் எல்லைக்கப்பால் சென்றடையும் போது அங்கு எனக்காக ஒரு மகிழ்வான மறுதினம் காத்திருக்கும். நான் கடந்த இரவு இங்கு மூலையில் நின்று கொண்டு நான் கண்ட எளிமையான ரபிலாசரை குறித்து நினைத்தேன். அவர் வழக்கமாக இங்கு இருக்கும்போது தன்னுடைய பழைய கைத்தடியை நீட்டி என்னை அவருடைய கழுத்தோடு இழுத்து அவருடைய கைத்தடியினால் என்னுடைய கழுத்தை சுற்றி எங்கே பிரசங்க பீடத்துக்கு வந்து அங்கே எனக்காக ஒன்று காத்திருக்கிறது என்ற அந்த பாடலை பாடுவார். ஏதோ ஒன்று சம்பவித்ததே. அது உலகத்தை அப்புறப்படுத்தியது. நான் காரியங்களை வித்தியாசமாக காண துவங்குகிறேன். நான் இந்த அமெரிக்க ஜனங்கள் தொடர்ச்சியாக வருடா வருடம் செய்து கொண்டிருக்கிற நடைமுறை பாங்கை குறித்தும் புருஷர்களும் ஸ்திரீகளும் எப்படியாய் அவர்கள் தங்களையே இழிவுபடுத்திக் கொள்கிறார்கள் என்பதையும் மற்றும் பாவத்திற்குள்ளாக பிரவேசிக்கிறார்கள் என்பதையும் கண்டு நான் சற்றேறக்குறைய நிலைகுலைந்து போகும் வரை 2 அல்லது 3 முறைகள் அதன் மேல் கவலையாயிருந்து மிகவும் வியாகுலம் அடைந்திருந்தேன். நேற்றைய தினம் நான் தேவனிடம், நான் இனிமேல் கவலைப்பட மாட்டேன், அது அவண்ணமாகவே இருக்கும் என்று உம்முடைய வார்த்தை கூறியுள்ளது. ஆனால் நானோ பிளவில் நின்று அதற்கு எதிராக எனக்குள்ளாக இருக்கிற யாவற்றோடும் கூக்குரலிடுவேன் என்றேன். அன்றொரு நாள் வராந்திரத்துக்கு பின்னால் கிரீன்ஸ்மில்லில் உள்ள என்னுடைய குகையில் நின்று கொண்டு நாள் முழுவதும் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். சுமார் 3 மணி அளவில் சூரியன் அஸ்தமித்துக் கொண்டிருந்தது. நான் குகையிலிருந்து வெளியே வந்து அங்கு ஒரு பெரிய கற்பாறையின் மேல் நின்று கொண்டு பார்த்துக் கொண்டிருந்தேன். நான் அங்கு நின்று கொண்டு கிழக்கு பக்கமாக நோக்கி பார்த்துக் கொண்டு கர்த்தரை துதித்துக் கொண்டிருந்தேன். நான் மலையுச்சியின் மேலுள்ள மரங்களுக்கு பின்னால் சூரியன் மறைந்து கொண்டிருந்ததை காண முடிந்தது. நான் பள்ளத்தாக்கினூடாக உள்ள மற்றவைகளை நோக்கி பார்க்கையில் ஏராளமான இலைத்தழைகள் அப்படியே அவை அசைவற்றிருந்தன. நான், கர்த்தாவே, ஒரு நாள் நீர் கண்வலையின் வெடிப்பிலே மோசேயை மறைத்து நீர் அவனண்டை கடந்து சென்றீர், ஏனென்றால் அவன் களைப்புற்றிருந்தான். ஆனால் நீர் கடந்து செல்லும் போது அவன், அது ஒரு மனிதனின் பின்பக்கம் போன்று காணப்பட்டது என்று கூறினான். நான், கர்த்தாவே, அந்த பிளவில் என்னை மறையும் என்றேன். ஏறக்குறைய அந்த நேரத்திலேயே என்னுடைய ஒரு பக்கத்திற்கு மேலிருந்து ஒரு சிறு காற்று புதர்களினூடாக அசைந்து கொண்டே கீழே அங்கு வந்தது. அது தொடர்ந்து அசைந்து நேராக என் பக்கமாக வந்தது. அந்த சிறு காற்று கீழாக அசைந்து கொண்டே காடுகளினூடாக சென்றது.
நான் அங்கேயே நின்றேன். என்ன சம்பவிக்க போகிறது? அவள் மறைந்துவிடப் போகிறாள். இந்த அற்பமான வாழ்க்கை சூழல்கள் யாவும் மாறிப்போகும். இந்நாட்களில் ஒன்றில் என்னுடைய மரண வேளைகளின் கடையாந்திர பகுதிகளில் நான் அவர் வருவதையே நோக்கி பார்க்கிறேன். அது உண்மை. கர்த்தராகிய இயேசு, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ரதத்தின் ஓட்டுநர், பண்டைய சியோனின் கப்பல் மாலுமி, ஜீவனின் படகு, இந்த கட்டடத்தினூடாக அசைந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய சமூகம் இங்கிருக்கிறது. கல்லறையில் இருந்து அவரை எழுப்பின அதே பரிசுத்த ஆவியானவர் இங்கிருக்கிறார். அவர்கள் ஜெப அட்டைகளை கொடுக்காதிருக்கின்றபடியால் பட்டணத்திற்கு வெளியிலிருந்து ஜெபித்துக் கொள்ளப்படுவதற்காக நான் அறியாதவர்கள் யாரேனும் இங்கு வந்துள்ளீர்களா? நான் அறியாதவர்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். எனக்கு தெரியாதவர்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். நீங்கள் அங்குள்ள நீங்கள். அங்கே பின்னால் மீசையோடு உள்ள சிறுநவர் என்று நான் நினைக்கிறேன். தூரத்தில் யாரோ ஒருவர் தன்னுடைய கரத்தை மீண்டும் உயர்த்தினார். ஆம், நீங்களா? நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்தினீர்களா? சரி. அங்கே பின்னால், ஐயா நீங்கள் தான். சரி, நீங்கள் யாவரும் எனக்கு அந்நியர்களா? அது கர்த்தராகிய இயேசு என்றும் இங்குள்ள மந்தையின் மாறாத மெய்ப்பன் என்றும் அவருடைய வாக்குத்தத்தங்கள் உண்மையா இருக்கின்றன என்றும் நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அவர் தம்முடைய சபையை அபிஷேகிக்கிறார் மற்றும் நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் கூட செய்வீர்கள். நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியால் இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை கூட நீங்களும் செய்வீர்கள். இவைகளை பார்க்கிலும் அதிகமானவைகளையே. நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? என்னை அறியாத நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்தினீர்களா? தேவன் என்னிடம் உங்களுடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை கூற முடியும் என்றும், அவருடைய வஸ்திரத்தை தொட்ட ஸ்திரீனிடம் அவர் பேசினது போன்றே அப்படியே என்னிடம் பேச முடியும் என்றும் நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அவர் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசாரியராய் இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? தேவன் உங்களுடைய நிலைமைகளை வெளிப்படுத்துவாரானால் நீங்கள் என்னை அவருடைய தீர்க்கதரிசி என்றும், அவருடைய பிரசன்னம் இங்கு இருக்கிறது என்றும், அதன் காரணமாகவே அவர் இதை அனுமதிக்கிறார் என்றும் நீங்கள் விசுவாசிப்பீர்களா? நீ உன்னுடைய மனைவிக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய். அவளுக்கு இடுப்பு முறிவுற்று இடுப்பு நகர்ந்துள்ளது. அது உண்மை. அது உண்மையானால் எழுந்திருக்கவும். சரி, போய் அவளை சுகதேகியாய்க்கான். ஆமேன். அங்கே பின்னாக கரமுயர்த்தின மீசை வைத்திருக்கும் சிறுநபரே, உம்மை குறித்து என்ன? நீர் உம்முடைய முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறீரா? தேவன் உங்களுடைய தொல்லைகளை என்னிடம் கூற முடியும் என்று நீர் விசுவாசிக்கிறீரா? நீர் உம்முடைய மகன் சுகமாகி விடுவான் என்று விசுவாசிக்கிறீரா? நீர் விசுவாசிக்கிறீரா? ஒரு பையன் இருக்கிறான், அவனுக்கு மூளை செயலற்று போய்விட்டது. அது உண்மை. நீர் இல்லை, கெண்டக்கியில் இருந்து வந்திருக்கிறாய். அது உண்மையானால் உன்னுடைய கரத்தை உயர்த்து. நான் உன்னை அறியேன். நான் அறிவேனா? நான் செய்வேனானால் எந்த வண்ணமாக உம்முடைய கரங்களை உயர்த்து. நாம் ஒருவரை ஒருவர் அறியோம். அது உண்மை. தேவனிடத்தில் நம்பிக்கையாயிரு. நீ விசுவாசிக்கிறாயா? நீ விசுவாசிக்கின்ற காரணத்தினால் நீ விசுவாசிக்கிற விதமாகவே உன்னுடைய மகனை காண்பாய். நீயே உன்னுடைய இருதயத்தில் வைத்துக்கொள். எங்கே தங்களுடைய கரங்களை உயர்த்தினது யார்? நான் அதை அறியவில்லை. அது நீங்களா? சரி, திருவாளரே, நீர் என்னை தேவனுடைய தீர்க்கதரிசி என்று விசுவாசிக்கிறீரா? நீங்கள் உங்களுடைய முழு இருதயத்தோடு விசுவாசிக்கின்றீர்களா? நீர் மேலேறி வர வேண்டாம், வெறுமன அங்கே நில்லுங்கள். சரி ஐயா, உங்களுடைய தொல்லை என்னவென்றால் உங்களுக்கு சர்க்கரை நீரிழிவு நோய் உள்ளது. அது உங்களுடைய பாதத்தை தொல்லைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. நீர் ஓயாவிலிருந்து வருகிறீர். உம்முடைய பெயர் திரு மில்லர். வீட்டுக்கு திரும்பிச் சென்று சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். சரி, உங்களுடைய முழு இருதயத்தோடு விசுவாசியுங்கள். சரி, நீர் விசுவாசிப்பதோடு இதை விசுவாசியுங்கள். நீர் விசுவாசிக்க கூடுமானால், எங்கு அமர்ந்துள்ள சீமாட்டியே, நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்தினீர்களா? மூக்கு கண்ணாடி அணிந்துள்ள பெரிய உருவம் கொண்ட பெண்மணியே, நீங்கள் உங்களுடைய முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் விசுவாசிப்பதனால் நீங்கள் என்னை தேவனுடைய தீர்க்கதரிசி என்று விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? சரி, தேவன் என்னிடம் உங்களுடைய தொல்லை என்னவென்பதை கூறினால் நீங்கள் விசுவாசிப்பீர்களா? இருதய கோளாறு. சரி, அது உண்மையானால் உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். சரி, உங்களுக்கு அடுத்துள்ள பெண்மணி எழுப்பினாள் இருதயம், ஆனால் அது உண்மையாகவே உங்களுடைய கண்களாய் இருக்கின்றன. நான் அவளை அறிவேன். சரி, நீ விசுவாசிக்க கூடுமானால் அங்கே பின்னால் இருக்கின்ற அடுத்த மனிதனுக்கும் இருதய கோளாறும் கூட இருக்கிறது. மற்றும் ஒரு சரும வியாதியும் இருக்கிறது. தேவன் உங்களை சுகமாக்குவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? ஐயா, நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அங்கெங்கோ பின்னால் ஒரு மனிதன் தன்னுடைய கரங்களை உயர்த்தினார். திரு ஷூபர்ட். சரி ஐயா, சரி, நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அது உங்களுடைய கண்களுக்காகவும் கூட இல்லையா? அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற தாயாருக்காகவும் கூட நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அது உண்மை என்றால் உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். நாம் அந்நியர்கள். அது சரியா? உங்களுடைய கரத்தை குலுக்குங்கள். உங்களுடைய கரத்தை ஒருவருக்கு ஒருவர் குலுக்குங்கள். சரி, அது உண்மை. நீ விசுவாசிக்க கூடுமானால் நீ பெற்றுக்கொள்ளக்கூடும். உயிர்த்தெழுந்த இயேசு இந்த கட்டடத்தில் இருக்கிறார். அவர் மாறாத ஒருவராய் இருக்கிறார். அது உங்களுக்கு என்ன செய்கிறது? உங்களிடத்தில் இருக்கிற எல்லா பலத்தையும் உலகமானது பறிக்க அனுமதித்து விட்டீர்களா? மகிமை. எனக்கு புதிய பிறப்பு தேவையாயிருக்கிறதே, எனக்கு புதிய ஜீவன் தேவையாயிருக்கிறதே.
அது எந்த விமானத்தில் வருகிறதானாலும் நான் ஒரு பரிசுத்த உருளையாய் வேறெந்த காரியமாய் இருக்க வேண்டி இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. அது எந்த விமானத்தில் வருகிறதானாலும் எனக்கு கவலை இல்லை. இப்பொழுது என்மேல் இருக்கின்றது போலவே உண்மையான பரிசுத்த ஆவி எனக்கு தேவை. நான் அதை காத்துக்கொள்ள விரும்புகிறேன். நான் உலகத்தின் காரியங்கள் எல்லாவற்றை காட்டிலும் அதை பெற்றுக் கொள்ளவே விரும்புகிறேன். ஆமென். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அவர் இங்கிருப்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அப்படியானால் ஒருவர் மீது ஒருவர் உங்களுடைய கரங்களை வையுங்கள். அவர் செய்யக்கூடிய இன்னும் ஒரு காரியத்தை எனக்கு கூறுங்கள். ஒன்றுமே இல்லை. எப்பொழுது விசுவாசமாயிருங்கள், அது முடிந்து விட்டது என்றே விசுவாசியுங்கள். தேவனாகிய கர்த்தாவே, வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்தவரே, நித்திய ஜீவனின் காரணரே, சகல நன்மையான ஈவுகளையும் தருபவரே, கர்த்தாவே, உம்முடைய ஆவியானது மிகுந்த அபிஷேகத்தோடு இங்கிருக்கிறது. இந்த கட்டடமே சுவாசித்துக் கொண்டு முன்னும் பின்னுமாய் அசைந்து கொண்டிருப்பது போன்று காணப்படுகின்றது. கர்த்தாவே, ஜனங்களால் ஏனதை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்கள் இனி கொஞ்சமாயினும் உம்மை குறித்து அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு அவர்கள் அவ்வளவாய் உலகத்தோடு இணைந்து கொண்டு மிகவும் குளிர்ந்து போய் சம்பிரதாயமாகவும் விரைப்புமாகிவிட்டனரா? தேவனாகிய கர்த்தாவே, இந்த வல்லமையானது ஒவ்வொருவர் மேலும் விழுந்து சுகவீனமாயுள்ள ஒவ்வொரு நபரையும் சுகப்படுத்தி ஒவ்வொரு பாவியையும் ரட்சித்து தேவனுக்கே மகிமையை சென்றடைய செய்வதாக. தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நான் இதை கேட்கிறேன். ஆமேன். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். நீங்கள் உங்களுடைய சுகத்தை பெற்றுக் கொள்கிறீர்களா? தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதே சென்று அப்படியே நீங்கள் விசுவாசிக்கிற விதமாகவே அதை கண்டடையுங்கள். அது அந்த விதமாகவே இருக்கும். நான் மற்றவர்களை குறித்து தரிசனங்கள் வருவதை காண்கிறேன். அது உண்மை. இன்றிரவு நான் திரும்பி வர வேண்டும். இப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கவில்லை என்றால் நீங்கள் ஒருபோதும் விசுவாசிக்கப் போகிறதே இல்லை. அது உண்மை. இயேசு இதை ஒருமுறை செய்தார். அவர்கள், நீர் மேசியா வரும்போது அவர் இதை எங்களுக்கு சொல்லுவார் என்றனர். அவள், மேசியா அதை செய்வார் என்று நான் அறிவேன், ஆனால் நீர் யார் என்றாள். அவர், நானே அவர் என்றார். அப்பொழுது அவள் ஊருக்குள்ளே ஓடி, நான் என்னவா இருந்தேன் என்றும் நான் என்ன செய்திருக்கிறேன் என்பதையும் அறிந்துள்ள ஒரு மனுஷனை வந்து பாருங்கள், அவர் மேசியாதானோ என்றாள். அவர், கடைசி நாட்களில் இந்த காரியங்கள் மீண்டுமாய் உருவெடுக்கும். சபையானது சத்தியத்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கும். அது வார்த்தையின் மேல் நின்று கொண்டிருக்கும். அது எல்லா தேவனுடைய கற்பனைகளின்படியேயும் செயல்பட்டுக் கொண்டிருக்கும். அது உலகத்தோடு இணைந்து கொள்ளாது. அதனூடாக நான் அசைந்து அதே காரியங்களை செய்வேன் என்றார். ஆனால் அவர்கள் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்தவர்களாயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்தவர்களாயும் மிகவும் பக்தி உள்ளவர்களாயும் சபைகளுக்கு செல்பவர்களாகவும் இருப்பார்கள். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்ததன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு என்றார். ஜனங்களே, நீங்கள் சபையில் நீங்கள் எங்கே இருந்தாலும் அவர் சற்று முன்புதான் வெளியே அழைத்தார். தரிசனம் என்னிடத்திலிருந்து போய்விட்டது. என்னையே அறியாமல் உங்களிடம் நான் என்ன கூறினேனோ அது உண்மையா இருந்ததானால், அது யாராய் இருந்திருந்தாலும் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். சபை முழுவதுமே ஒவ்வொரு நபரும், சரி, புரிகின்றதா? அவர்களை அறியேன். அவர்களை ஒருபோதும் கண்டதே இல்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இங்கிருக்கிறார். அவர் அவர்களை அறிவார். அது நானல்ல என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லையா? கவனியுங்கள். அவர் அதனை கொண்டு என்னிடத்தில் நம்பிக்கை வைப்பாரானால் அவர் சத்திய வார்த்தையினால் என்னை நம்புவார். ஏனென்றால் வார்த்தையினால் மட்டுமே சத்தியம் வெளிப்பட முடியும். நீங்கள் மறந்திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? இன்னும் சிறிது நேரத்தில் ஒரு ஞானஸ்தான ஆராதனை இருக்க போகிறது. நாம் நம்முடைய தலைகளை தாழ்த்துவோமாக. அவர்கள் ஞானஸ்தானத்திற்காக ஆயத்தம் செய்கையில் நான் மேய்ப்பரை ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்வேன். ஒரு ஞானஸ்தான ஆராதனை தொடங்கவிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். சரி.